श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणीन्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान् तद्विदयमनुगणम् शिष्टतापूर्णमग्र्यं श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणा लब्धमोक्षाश्रमन्तं सत्त्वस्थं श्रीवराघं यतिवरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजं त्रय्यन्तयुग्म कृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि दिशन्तु मे देव सदा त्वदीयाः कयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतं क्षरन्तीं सरस्वतीं संसृत कामधेनुः त्वत्प्रेयसश्रवणयोः अमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननि त्वदभीष्टवार्गां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि। वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं नीलातुङ्गस्तनगिरितटी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्च्यं स्वं सुतिसदशिरं सिद्धमध्याभयन्ती सोच्छिष्टायां सजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमयितमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணே திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் ஆடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றமோ நாங்கடவா மன்னமே நல்கு அசாத்திய சாதக சுவாமின்னே அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. அங்கண்மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிற்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோ கிங்கிணி செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம்பாவாய். ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. சிவபதியான ஸ்ரீமன் நாராயணனுடையதான திவ்யமான அனுகிரகத்துல சங்கத்தமிழ் மாலை அப்படின்னு போற்றும்படியான திருப்பாவைய நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுல இன்றைய தினம் நம்முடைய பாசுர அனுபவம் 22வது பாசுரம் அங்கன்மா ஞாலத்தரசர் அப்படிங்கிறதான பாசுர அனுபவம். நேற்றைய தினம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப பாசுரத்தை அனுபவிச்சோம். குணைகி தாஸ்யம் உபாகதா என்ற கணக்கிலே இளைய பெருமாள் ராமனிடத்துல கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆஞ்சநேயன் இடத்துல ராமன் எங்க அண்ணா, அதனால அவர்கிட்ட கைங்கரியம் பண்றேன்னு சொல்லியிருக்கலாம். குணைகி தாஸ்யம் உபாகதா அப்படின்னா ராமனுடையதான கல்யாண குணத்துக்கு ஆட்பட்டு
அவருக்கு நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இளைய பெருமாள் சொல்றார் அப்படின்னா பெருமாளுடைய கல்யாண குணம் எப்பேற்பட்டது இல்லையா? அதனால அப்படி அந்த குணத்தை போற்றி பாடினால், புகழ்ந்து பாடினால், போற்றி பாடினால், அப்படி பண்ணி அந்த பாசுரத்தை ஆண்டாள் தலை கட்டுறா. இந்த பாசுரத்துல எப்படி அனுபவிக்கிறான்னா, சரணாகதிக்கு முக்கியமா 2 விஷயத்தை உடணும். ஒன்று அகங்காரம், மற்றொன்று மமக்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விட்டுட்டு தான் சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அதனால இந்த சரணாகதி பண்ணிக்கிறதே ராஜாக்கள்லாம், பெரிய ராஜாக்கள்லாம் எப்படி வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு பெருமாளே கதி, எனக்கு ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னு பெருமாளே கதின்னு வந்து அவருடைய திருவடிவாரத்துல வந்து பள்ளிக்கட்டிற் கீழே எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி இங்க ஆண்டாள் சொல்றா, நாங்க எல்லாம் தேகாபிமானத்தை விட்டுட்டு ஸ்திரீத்துவம் அப்படிங்கிறதான எண்ணத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோங்கிற. தேகாபிமானம்னா என்ன? தேகத்தினுடைய இடத்துல இருக்கக்கூடிய பற்று. தேகமே ஆத்மான்னு நினைக்கக்கூடியது. தேகம் வேறு, ஆத்மா வேறு. அதனால தேகாத்மா, அந்த தேகத்தினுடைய இருக்க பற்றுதலை விட்டுட்டு கிருஷ்ணா நாங்க இங்க வந்திருக்கோம், உன்னுடையதான திருப்பள்ளி பள்ளிக்கட்டில் கீழே வந்து நிற்கிறோம். ஸ்திரீத்துவம், நாங்க வந்து ஸ்திரீகள், பெண்கள், பெண்களுக்குன்னு ஒரு சங்கோஜம் உண்டு, பெண்களுக்குன்னு ஒரு வெட்கம் உண்டு. நாங்க பெண்கள்ங்கிற தன்மையை விட்டுட்டு வந்திருக்கோம். ஏன்னா ஒன்ன அடையணுங்கிற குறிக்கோள்னால வந்திருக்கோம் அப்படின்னு இந்த பாசுரத்தினால ஆண்டாள் பிரார்த்திக்கக்கூடிய பாசுரம் அது. அங்கண் ஞானத்து அரச, அங்கண் மா ஞாலத்து அரசர். அதை பிரிச்சு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அழகியன்னு அர்த்தம். கண் அப்படின்னாக்க விசாலமான அல்லது பெரிய அப்படின்னு அர்த்தம். மான்னா பெரியன்னு அர்த்தத்தை கொடுக்கிறது. ஞானம்னா பூமின்னு, அந்த பூமியை ஆளக்கூடிய பெரிய அரசர்கள் கூட அபிமான பங்கமாய் உன்னிடத்துல அகங்கார மமகாரத்தை விட்டுட்டு உன்னுடைய பள்ளிக்கட்டிற்கு கீழே எப்படி வந்து நிற்கிறாளோ, எப்படி வருவாளோ, எப்படி வந்து சரணாகதி பண்ணிக்கிறாளோ அந்த மாதிரி நாங்க வந்து தேகம் வேறு ஆத்மா வேறு அப்படின்னு நாங்க வந்து இது தெரியாதவா, பிரமிச்சு போயிருக்கோம், எங்களுக்கு தெரியாது. அப்படி இருந்து கூட நாங்க தேகாத்ம அபிமானத்தை விட்டுட்டு ஸ்திரீத்துவம் அப்படிங்கிறதான பெண்கள் அப்படிங்கிறதையும் விட்டுட்டு வந்து நிக்கிறோம்ன்ற. அப்படி இந்த மாதிரி ராஜாக்கள்லாம் வந்திருக்காளா. சிற்றரசுகள் இருந்தா கூட, சிற்றரசு ஒரு ஆண்டு இருக்கக்கூடிய ஒரு ராஜாவுக்கு கூட அகங்காரம் மமக்காரம் வந்துடும், ராஜ்ய பரிபாலனை பண்றதுனாலேயே வந்துடும். பேரரசர்கள்லாம் வந்து பெருமாள்கிட்ட வந்து விழறாளே எப்படி, அது மாதிரி விழுந்திருக்காளா அப்படின்னா அதுக்கு பிரமாணத்தை நம்முடைய வியாக்கியாதாக்கள் அனுபவிக்கிறார். யாரு சொல்றா அப்படின்னா, மகாபாரதத்துல யுத்தம் தான் அப்படிங்கிறது முடிவாயிடுது. கிருஷ்ணன் தூது போய் சமாதானப்படுத்தணும்னு போறான். கிருஷ்ணன் வந்து தூது போனானே தவிர யாரும் சமாதானம் ஆகல. யுத்தம் தான் முடிவாயிடுது. கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கார். நித்திரை பண்ற மாதிரி படுத்துட்டு இருக்கார் அவருடைய இடத்துல. அர்ஜுனன் என்ன பண்றான், கிருஷ்ணன் இடத்துல உத்தரவு கேட்போம், ஏதாவது உதவி கேட்போம், யுத்தம்னு ஆயிடுத்து, கிருஷ்ணன் ஏதாவது உதவி கேட்போம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி போறான் பார்க்கறதுக்காக. கோயில் வாயில் காப்பான், கோயில் அந்த கிருஷ்ணன் இருக்கக்கூடிய இடத்துல வாசல் காப்பான். அவன் சொல்றான், கிருஷ்ணன் இப்பதான் ராஜா இப்பதான் தூங்கிட்டு இருக்கார், அதனால கொஞ்சம் வேணா பக்கத்துல வேணா உட்கார்ந்துக்குவோங்கிறார். கிருஷ்ணனுக்கு தெரியும் வரப்போறான்னு, நம்மளை தேடிட்டு வரப்போறான்னு. கிருஷ்ணன் சேனிச்சுட்டு இருக்கக்கூடிய மேல ஒரு ஆசனம், தலைக்கு மேல ஒரு ஆசனம் போட்டிருக்கா. அவருடைய திருவடிவாரத்துக்கு கீழே ஒரு ஆசனம் இருக்கு, 2 ஆசனம் இருக்கு. அர்ஜுனன் பார்த்தா உள்ள நுழையலாம். ஆகா, கிருஷ்ணன் தூங்கிட்டு இருக்கா, நாம வந்து கண்ணனை தொந்தரவு பண்ணக்கூடாது. கண் மலர்ந்த விட்டு அவர் விழித்த விட்டு நம்ம அவரிடத்துல பிரார்த்திக்கலாம் அப்படின்னுட்டு கண்ணனுடைய இதான திருவடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசனத்துல வந்து உட்கார்ந்துட்டான் அர்ஜுனன்.
உட்கார்ந்தவன் திருவடியே பார்த்துட்டு இருக்கான். செக்கச்செவேன்னு இருக்கக்கூடிய திருவடி, மென்மையான திருவடி, தாமரை போன்றதான திருவடி, சங்கரேக, சக்கரரேக, பத்மரேக, முசலரேக, வஜ்ரரேக, ரேகையெல்லாம் ஓடிட்டு இருக்கக்கூடியதான திருவடி. அந்த திருவடியை பார்த்தா அந்த திருவடியை பார்த்தா பிஞ்சி விரல்கள்லாம் பார்த்தா அவருக்கு ராஜ்யம் ஆளணுமா அப்படின்னு தோன்றது அர்ஜுனனுக்கு. இந்த திருவடியை அனுபவிச்சுன்னு திருவடி வாரத்துக்கு கீழே இருக்கலாமே, ராஜ்யம் நமக்கு வேணுமா, அவசியமா, நம்ம யுத்தம் தான் பண்ணணுமா அப்படிங்கிற அளவுக்கு மாத்துறதான் அந்த கிருஷ்ணனுடையதான திருவடி. அதனால அந்த திருவடியை பார்த்துன்னு அப்படியே அமைதியா உட்காந்துருக்கான். கொஞ்ச நாளைக்கு எல்லாம் துரியோதனன் வந்துட்டான். துரியோதனன் வந்து வாயு காப்பான கேட்கறான். வாயு காப்பான உள்ள அனுப்பிச்சு வச்சுட்டார். அந்த அர்ஜுனன் இந்த பக்கம் திருவடி வாரத்துல அர்ஜுனன் உட்கார்ந்துக்கிற இடம் அது. இவனு என்ன பண்ணினா, இவன் இங்க வந்து அர்ஜுனன் இவனை பார்த்த உடனே நீ தான் இங்க உட்காந்துக்க, இவன் அங்க உட்காந்துக்கிறேன்னா, தலைக்கு மேல கிருஷ்ணனுக்கு தலைக்கு மேல ஒரு ஆசனம் இருக்கு. அதனால எழுந்துட்டா, இல்ல நான் மேல கிருஷ்ணனுடைய திருவடி வாரத்தை போய் ஏன் உட்காரணும், நான் தலைக்கு மேல கிருஷ்ணனுக்கு தலைக்கு மேல ஒரு ஆசனம் போட்டிருக்கேன், அங்க உட்காந்துக்கிறேன்ட்டு அங்க உட்காந்துட்டான். அர்ஜுனன் அப்படியே திருவடி வாரத்துல உட்காந்துருக்கான். கொஞ்ச நாளைக்கு எல்லாம் கண்ணன் முடிச்சிருந்த உடனே முதல்ல அர்ஜுனன் தானே கண்ணில் தெரியுமா. அர்ஜுனனை பார்க்கறான் கிருஷ்ண பரமாத்மா. வா அர்ஜுனா, எப்ப வந்தேன்? உடனே பின்னாடி ஒரு குரல் கேட்கறது, நானும் வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்கறது. யாருப்பா? முன்னாடி வா, பின்னாடி இருந்தா எனக்கு எப்படிப்பா தெரியுங்கிறான் கிருஷ்ணன். முன்னாடி வந்தா துரியோதன். பாப்பா துரியோதனா வாங்குவ, என்ன 2 பேரும் வந்திருக்கே, என்ன விஷயம்னு. இல்ல, அர்ஜுனன் சொல்றான், எப்படியும் பாரத யுத்தம்னு முடிவாயிடுத்து கண்ணா, அதுக்கு ஏதாவது உபகாரம் கேட்டு ஒரு இடத்துல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் அர்ஜுனன். துரியோதனன் சொல்றான், நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன், இடத்துல படைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் சேனைகள் போன்றது ஏதாவது தான் வாங்கிட்டு போயிடலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே கிருஷ்ணன் திருவாக்கு மறந்தான். என்னிடத்துல 2 விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு. நவகோடி சைன்யம் இருக்கு, அதை வந்து யாராவது ஒருத்தர் கொடுக்குறேன். 2 பேர்ல யாருக்கு வேணா நீங்க யார் கேட்கிறவளோ அதை கொடுக்குறேன். இன்னொருத்தருக்கு நானே வந்து கூட இருக்கேன், பாரத யுத்தம் முடிகிற வரைக்கும் கூட இருக்கேன், ஆனா நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். உடனே முந்திட்டு துரியோதனன், எனக்கு கிருஷ்ணா, எனக்கு அந்த நவகோடி சைன்யத்தை என்கிட்ட கொடுத்துரும், எனக்கு அமுச்சு விட்டுரும் அப்படின்னா, சரி கொடுத்துட்றேன்னா துரியோதனன் கிளம்பி போயிட்டான். அர்ஜுனன் சொன்னா, கிருஷ்ணா எனக்கு ஆயுதங்கள்லாம் வேணுங்கிறது இல்லை, என்னிடத்துல எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் மேல் நம்பிக்கையை விட உன்னிடத்துல எனக்கு நம்பிக்கை உண்டு, நீ என் கூட இருந்தாலே போறோம், நான் ஜெயிச்சிருவேன், அதனால நீர் என் கூட கடைசி வரைக்கும் இருந்துருந்தா போறோம், நீ ஆயுதம் எடுக்கலைன்னாலும் பரவாயில்ல கிருஷ்ணா, நீ என் கூட இரு அப்படின்னா கிருஷ்ணனும் நான் இருக்கேன்னு ஒத்துனுட்டான். இப்படி பேரரசர்கள்லாம் திருவடி வாரத்துல கீழே வந்து ஆட்பட்டு கிருஷ்ணனிடத்துல உதவி பெறறதுக்காக வந்து சரணாகதி பண்ணிக்கிறா, உதவி வேணுங்கிறதுனால. இவன் இங்க இருந்து துரியோதன் போறான். அங்க போனா பீஷ்மன் கேட்கிறாரப்பா, நீ கிருஷ்ணனை பாத்தியா, என்ன ஏது அப்படின்னு கிருஷ்ணனை பார்த்து கேட்டேன். அவன்கிட்ட நவகோடி கிருஷ்ணன் 2 வார்த்தை சொன்னா, நான் ஒருத்தரோட கூட இருப்பேன், ஆனா நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன், இன்னொருத்தருக்கு நவகோடி சைன்யம் கொடுத்துருவேன், எனக்கு நவகோடி சைன்யம் கொடுன்னு கேட்டேன், வாங்கிட்டு வந்துட்டேன். ஓடா இப்படி போய் வாங்கிட்டு வந்திருக்கேங்கிறியே, நீ வந்து கிருஷ்ணன் எங்க இருக்கானோ அங்கதான்ப்பா ஜெயம்னு. அதனால நீ எத்தனை சைன்யம் வேணா நீ வாங்கிக்கோ, கண்ணன் யார் இடத்துல இருக்கானோ யார் பக்கம் இருக்கானோ அங்கதான்ப்பா ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னுட்டு இவரு நமக்கு சைன்யம் தான் பலம்னு நினைச்சுட்டு தான் பேசாம இருந்துட்டான். இப்படி அங்கன்மா ஞாலத்து பெரிய பெரிய அரசர்கள் கூட பெருமாள் இடத்துல வந்து நிக்கிறாளாம். அதைத்தான் இந்த பாசுரத்துல எடுக்கிற அகங்காரம் மமக்காரத்தை விட்டு அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய், அபிமான பங்கம், அகங்காரம் நமக்கு துளி கூட இருக்கக்கூடாது, பெருமாளை நம்பிட்டு பரிபூர்ணமா வரணும்.
ஜராசந்தன் ஒருத்தம். இதெல்லாம் உரையாசிரியர்கள் அனுபவிக்கிறார். ஜராசந்தன் ஒரு பெரிய முரடன். அவன் என்ன பண்ணா 2800 பேரை அரசர்களை சிறைச்சாலையில காராகிரகத்துல அடைச்சி வச்சிருக்கான். இந்த விஷயம் யாருக்கு தெரிஞ்சதுன்னா தர்மருக்கு தெரிஞ்சது. தர்மர் சொல்றாரு, அப்பா 2800 பேரை அவன் சிறைச்சேதம் பண்ணி வச்சிருக்கான், எப்படியாவது அவளெல்லாம் மீட்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறான். தர்மர் சொன்ன உடனே கிருஷ்ணன் சொல்றாரு, நாங்க போயிட்டு வரோம். தர்மரை பார்த்து நீர் இங்கே வரும், நாங்க போயிட்டு வரோம். இவன் என் கூட பீமனையும் அர்ஜுனனையும் அமுச்சு வைக்கும், நாங்க 3 பேரும் போயிட்டு வரோம். 3 பேரும் கிளம்பினான். அவன் ஒரு ஜராசந்தன் கொடியவனாக இருந்தாலும் ஒரு தர்ம காரியம் பண்ணுவானான். தினம் போது விடிஞ்ச உடனே ஸ்நானம் பண்ணிட்டு நிறைய பேருக்கு தான தர்மங்கள் நிறைய தானம் பண்ணுவானா. 84 வகையான தானம் பண்ணுவானா பிராமணாளுக்கு. ஏன்னா தானம் கொடுக்கிறதோ தானத்தை பெற்றுக்கிறதோ யாருக்கு அதிகாரம்னா பிராமணாளுக்கு தான். அத்தியனம் அத்தியாபனம். அத்தியனம் பண்றதோ அவதான். வேதாத்தியனம் உபநயனம் ஆயிருந்தா தானே வேதாத்தியனம் பண்ண முடியும். அத்தியாபனம்னு சொல்லி வைக்கிறது அவளாலதான். யஜனம் யாஜனம். யஜ்யம் பண்றது, யஜ்யம் பண்றேன்னு சொல்றவாளுக்கு செய்விக்கிறது, பிரகஸ்பதி ஸ்தானத்துல இருந்து செய்விக்கிறது. தானம் பிரதிகிரகம். தானம் வாங்கிறதும் பிராமணோத்தமால் தான் வாங்கணும். பிரதிகிரகம் வாங்கிறது அவாதான் வாங்கணும். தானம் கொடுக்கறதும் பிராமணா தான் கொடுக்கணும். பிராமணாளுக்கு கொடுக்கணும். அப்பதான் செல்லுபடியாகும். ஏன்னா தேவதைகள்லாம் அவள்கிட்ட தான் இருக்கா. அத்தியனம் பண்ண பிராமணாள்கிட்ட தான் தேவதைகள்லாம் இருக்கா. தன்மந்திரம் பிராமணாதீனாம் பிராமணாக மம தேவதாங்கிறான் கிருஷ்ண பரமாத்மா. தெய்வாதீனந்து ஜெகத் சர்வம் மந்திராதீனந்து தெய்வதம் தன்மந்திரம் பிராமணாதீனாம் பிராமணாக மம தேவதாக அப்படிங்கிறார். சர்வ ஜகத்து யாருக்கு அதீனமா இருக்குன்னா தெய்வத்துக்கு அதீனமா இருக்கு. தெய்வாதீனந்து ஜெகத் சர்வம். சரி, அந்த தெய்வம் யாருக்கு அதீனமா இருக்கு? மந்திராதீனந்து தெய்வதம். மந்திரத்துக்கு அதீனமா இருக்கு. ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு ரிக்க சொல்லி அஸ்மின் கும்பே வருணம் தியாயாமி வருணம் ஆவாகயாமின்னு வருணன் அங்க வந்துடுறார். நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். லட்சுமி நாராயணன் தியாயாமி லட்சுமி நாராயணன் அங்க வந்துடுறார். ஜபிக்கிறதுக்கு ஜலத்துல ஜலரூபமா நிக்கிறார். ஜலநாராயணனா நிக்கிறார். நைமிசாரண்யம் போனேன்னா வடநாராயணனா இருக்கார், வனஸ்வரூபி. நைமிசாரண்யம்ங்கிற திவ்ய தேசத்துல மந்திராதீனந்து தெய்வதம். அந்த மந்திரம் யாருக்கு அதீனமா இருக்குன்னு கேட்டா தன் மந்திரம் பிராமணாதீனாம். அந்த மந்திரம் யாருக்கு அதீனமா இருக்குன்னு பிராமணோத்தமாளுக்கு அதீனமா இருக்கு. கிருஷ்ண பரமாத்மா சொல்றான், அந்த பிராமணர்கள் தேவதா ஸ்வரூபம், அந்த பிராமணர்கள் தான் எனக்கு தெய்வம்ங்கிறான். தன்மந்திரம் பிராமணாதீனாம் பிராமணாக மம தேவதாக அப்படின்னு ஸ்லோகம் இல்லையா? அதனால பிராமணாளுக்கெல்லாம் தானம் பண்ணிட்டு இருந்தான். இவ என்ன பண்ணினா பிராமண வேஷத்துல 3 பேரும் வேஷம் போட்டுட்டா தானம் வாங்கறதுக்காக. தானம் அப்படித்தானே வாங்கணும், அதுக்காக வேஷம் போட்டுட்டா. அவன் விசாரிக்காம தானம் கொடுக்க மாட்டான் ஜராசந்தன். நீங்க யாரு என்னன்னு கேட்டா அவ குரலை வச்சே கண்டுபிடிச்சானா இவாள்லாம் கத்திரியாள் அப்படின்னு கண்டுபிடிச்சானா. கண்டுபிடிச்சு நீங்களாம் உங்களை பார்த்தா பிராமணர் மாதிரி தெரியலையேப்பா, வேஷதாரியா வந்திருக்கேள், யாருன்னு உண்மையை சொல்லுங்கன்னா உண்மையை சொல்லிட்டாவா. சரி, நீ உண்மையை சொன்ன பரவாயில்ல, எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டான். உடனே பீமன் சொன்னா யுத்த பிக்ஷைக்காக வந்திருக்கோம். எல்லாருக்கும் தானம் கொடுக்குறியோ இல்லையோ, எங்களுக்கு யுத்தத்தை பிக்ஷையா கொடுக்குறான். எனக்கு யுத்தம் பண்றதுக்கு ரெடி உன் கூட. ஏன்னா 2800 பேர் அரசர்களை அவன் காராகிரகத்துல சிறைச்சாலையில அடைச்சி வச்சிருக்கான். அவெல்லாம் விடுவிக்கணும். யுத்தம் பண்ணாதானே விடுவிக்க முடியும். சரி, யுத்தத்துக்கு ரெடின்னு விட்டான். உடனே யுத்தம் நடக்கிறது பீமனுக்கும் ஜராசந்தனுக்கும். அர்ஜுனன் பார்த்துட்டு இருக்கான், கண்ணன் பார்த்துட்டு இருக்கா, 2 பேரும் பார்த்துட்டு இருக்கான். பீமன் அப்படி ஒரு யுத்தம் பண்றான். பீமன் போய் ஜெயிக்க முடியுமா? கிருஷ்ணனுக்கு தெரியும், இவ்வளவு யுத்தம் பண்ணாலும் ஜராசந்தன் அவனை கொல்ல முடியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான் பீமன்.
அப்ப கிருஷ்ண பரமாத்மா சொல்ற, அவனுடைய பூர்வ விற்த்தாந்தங்கள்லாம் அவருக்கு தெரியும் கிருஷ்ணனுக்கு. அதனால ஜராசந்தனை கிழிச்சு போடுன்னு ஒரு ஓலையை எடுத்து அப்படி கிழிச்சு காமிக்கிறார். கிழிச்சு போட்டாதான் அவன் உயிர் போகும். 2 காலையும் பிடிச்சா கிழிச்சு போட்டான். கிழிச்சு போட்டா விட்லாச்சர் படம் மாதிரி மறுபடியும் அப்படியே கிடுக்கிட்டு வந்து ஒன்னா சேர்ந்துக்கிறது, மறுபடியும் எழுந்து விட்டான். மறுபடியும் யுத்தம் நடக்கிறது, மறுபடியும் எல்லாம் கிழிச்சு போட்டு 2ஆம் தடவை கிழிச்சு போட்டான். மறுபடியும் அங்கே எங்கேயோ போட தள்ளி போட்டா கூட கிட்டக்க வந்து அப்படி சேர்ந்துன்றது. சேர்ந்து மறுபடியும் யுத்தத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் கிருஷ்ண பரமாத்மா சொன்னா ஒரு ஓலையை எடுத்து அப்படி கிழிச்சு 2 பக்கமும் மாத்தி போட்டான். அந்த மாதிரி மாத்தி போடு அவனை. அதே மாதிரி கிழிச்ச உடனே மாத்தி போட்டவன ஒட்டிக்க முடியல. ஜராசந்தம் போய் சேர்ந்தான். மதம் ஆயிடுத்து. உடனே சிறைச்சாலையில அடைச்சிருந்ததான அத்தனை பேரையும் 2800 பேர் அரசர்கள் அரசகுமாரர்களை எல்லாரையும் விடுவிச்சு அவளுக்கெல்லாம் ஸ்நானம் பண்ணும்படியாக ஏற்பாடுகள்லாம் பண்ணி, கிருஷ்ணன் அத்தனை பேருக்கும் புது வஸ்திரங்கள்லாம் கொடுத்து, ஆகாரங்கள்லாம் கொடுத்து, சாப்பிடும்படியா வயிறு நிறைய சாப்பிடும்படியா ஆகாரங்களை கொடுத்து எல்லாரையும் கூட்டு, இனிமே அவ தேசத்துக்கு போங்கோ, அவ நாட்டுக்கு போங்கோ, இனிமே கவலைப்பட வேண்டாம், சௌரியமா இருக்கும்னு சொல்லி அனுப்பிடணும். எல்லாரையும் அனுப்பினா அத்தனை பேரும் அஞ்சலி பண்றா கிருஷ்ணனுக்கு. அஞ்சலி பண்ணி என்ன சொல்றான்னா, ராஜ்யம் நாம மகாவியாதிஹி, இந்த ராஜ்யம்ங்கிறது மகாவியாதி, எனக்கு இந்த ராஜ்யமே வேண்டாம். அதனால எனக்கு என்னன்னா கிருஷ்ணா உங்க திருவடி வாரம் போறோம், ராஜ்யமே வேண்டாம் அத்தனை பேரும். அப்படி அங்கன்மா ஞால தரசர்கள் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிர் கட்டிற் கீழே அப்படின்னா ஆண்டார். இது ஒரு 2வது திஷ்டாந்தம். 3வது திஷ்டாந்தம், நிருகன்னு ஒரு ராஜா. அவன் என்ன பண்ணினா, அவன் அவனுடைய குணம் என்னன்னா, தினம் நிறைய பசு கன்றுகளை தானம் பண்ணுவான். நிறைய தானம் பண்ணிட்டு இருந்தான் லோகக்ஷேமத்துக்காக. ஒரு பிராமணோத்தமர் முதல் நாள் தான் அந்த பசுமாடு கன்றுக்குட்டியே தானம் வாங்கிட்டு போயிருக்கார். ஜம்மன் இருக்கு, நல்லா காராம்பசு, நல்லா கறக்கிறது. அதை கொண்டு போய் தன் ஆத்துல ஒரு கொட்டகையில கட்டிட்டார். மாடெல்லாம் புதுசா இன்னொரு இடத்துல இருந்து வாங்கிட்டு போனா என்ன பண்ணும், சில மாடு அது அறுத்துட்டு வந்துடும், பழகின இடத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி இந்த மாடு என்ன பண்ணிட்டு கொட்டகையில இந்த முளைப்பூச்சியை பிடிங்கிட்டு எங்கேயோ ஓடி போயிடுத்து. ராத்திரி அவருக்கு தெரியாது, மாடு தேடிட்டு இருக்கிற காலம்பரம் எழுந்து மாட்டை காணுமேன்னு. இந்த மாடு இப்படியே சுத்திட்டே அதே ஊருக்குள்ளதானே அவர் இருக்கார். அதனால வாடிக்கையா இருக்கக்கூடிய கொட்டைகளை போய் உள்ள பூந்துட்டு இருக்கு. அதுகளுக்கு பக்கத்துல இருக்கிற மாடுகளோட அங்க இருந்துட்டு இருக்கு, ஆகாரத்தை சாப்பிட்டு அங்க இருந்துட்டு இருக்கு. இது தானம் கொடுத்த மாடு, அவளும் கவனிக்கல. அடுத்த நாள் தானம் பண்றச்சு நிறைய பசுமாடு தானங்கள் தினம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னேன் இல்லையா. மறுபடியும் புதுசா பிராமணன் எல்லாம் வரிசையா நிக்கிறா, புதுசா மாடு கருவட்டியை கொண்டு வரான். தானம் பண்ணும் பொழுது இந்த காராம்பசு அது கண்டுக்குட்டி 2 வந்தது. தானம் கொடுத்துட்டான். ஒரு பிராமணருக்கு துப்பியமகம் சம்பிரதேன்னு தானம் கொடுத்தாச்சு. இந்த பிராமணர் பார்த்தார், தானம் புதுசா வாங்கிக்கிறவர். ஆகா, அருமையான மாடு நமக்கு இன்னைக்கு கிடைக்கிறது பாக்கியம் தான், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கே மாடு, காராம்பசு ஜம்மனருக்கு கண்டுக்குட்டியோட நல்லா இருக்கேன்னு நினைச்சுட்டு இருந்தார். இந்த மாடை தேடிட்டே வந்தார் இல்லையா, முதல் நாள் தானம் பண்ணிட்டவர் அந்த பிராமணோத்தமர் வந்துட்டார். வந்துட்டு இந்த அடையாளம் எல்லாம் பார்த்தா என்னுடைய காராம்பசு தான் இது, ராஜா கொஞ்சம் நிறுத்துக்கோ தானத்தை, அது என்னுடைய பசு. அது நேற்றுக்கு நான் தானம் வாங்கிட்டு போயிருக்கேன், ஆத்துல கட்டி போட்டிருந்தேன், முளைக்குச்சியை பிடிக்கிட்டு வந்துடுத்து அப்படின்னு உடனே அங்க இருக்கிறவாளை விசாரிச்சா, ஆமா ஒரு முளைக்குச்சியோட ஒரு மாடு நேற்றுக்கு இருந்தது, ராத்திரி இருந்ததுன்னு சொல்லிட்டா. அந்த கொட்டில இருக்கிறவா, கொட்டகால இருக்கிறவா. உடனே அவர் சொன்னார், ராஜா இவர் இந்த பிராமணோத்தவருக்கு நான் தானம் பண்ணிட்டேன்பா, உனக்கு வேற மாடு தரேன். எனக்கு வேற மாடுதான் வேண்டாம், சாஸ்திரோக்தமா தானம் பண்ண மாடு, எனக்கு அந்த மாடு தான் வேணுங்கிறார். முதல் நாள் வாங்கிட்டு போன பிராமணர். இன்னைக்கு கொடுத்த பிராமணர் சொல்ற, நீ எனக்குன்னு உத்தேசம் பண்ணி தானம் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாடு நான் ஆசைப்பட்டுட்டேன், எனக்கு அதுதான் கொடுக்கணும், நாம எனக்கு வேற மாடு வேண்டாம், அதுக்கு பதில் 2-3 மாடு கண்டுக்குட்டி தரேன் அப்படின்னா ஒத்துக்கலையாவா, ஒத்துக்க மாட்டேன்னு விட்டாவா. உடனே அவ என்ன பண்ணா, அந்த ராஜாவுக்கு 2 பேருக்கும் மாடு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசனை பண்ணிட்டே இருக்கச்சு, அவ 2 பிராமணாளுக்கும் கோபம் சாபம் விட்டுட்டா. என்ன சாபம்னா, எதனால அவனுக்கு ஒரு தோஷம் ஏற்பட்டதுன்னா, தத்தாபகாரம்னு ஒரு தோஷம். யாருக்காவது பிராமணாளுக்கு நம்ம ஒரு தானம் பண்ணிவிட்டோ,
தானம் பண்ண பிறகு அவன் நான் சரி தானம் வாங்கிவிட்டேன் மாமா, நான் இங்கே வச்சுட்டு போறேன், சாயங்காலம் வந்து எடுத்துக்கிறேன்னா யாரும் ஒத்துக்காதீங்க, கையோட கொடுத்துடணும். அது திருப்பி நம்ம ஆத்துக்கு உள்ள வந்துடும், நாளைக்கு இன்னொருத்தருக்கு பண்ற மாதிரி ஆயிடும். அது வந்து ஒரு தோஷம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. தத்தம் பண்ண வஸ்துவை மறுபடியும் இன்னொரு தத்தம் பண்ணி இன்னொருத்தட்ட கொடுத்தான்னா அந்த தத்தத்தை திருடி கொடுத்த மாதிரி ஒரு தோஷம் வருது. தத்தாபகாரம்னு பேர். அதனால அந்த ஒரு தோஷம் வந்துடுத்து. இந்த பிராமணன் 2 பேருக்கும் கோபம் வந்துடுத்து. சைமல்டேனியஸா 2 பேருமே சாபத்தை கொடுத்தாலும், எப்ப நீ தத்தாபகாரங்கிற தோஷத்தை பண்ணியோ நீ ஓனானாக ஆகணும்ட்டா. பிராமணாலாம் ஆசீர்வாதம் பண்ணா பலிக்கிறது. நம்ம ஆத்துல கூட்டி வேதபாராயணம்லாம் வச்சு அவள்கிட்ட சேவிச்சு அக்ஷதை சேர்த்துக்கிறோம் இல்லையா? எப்படி ஆசீர்வாதம் பலிக்கிறதோ அது மாதிரி சாபமும் பலிக்கும் இல்லையா? சாபம் உடனே பலிச்சு கொடுத்தோம். உடனே அவன் ஓனானா போயிட்டானான். அவனுடைய சாபம் எப்படி தீர்ந்துறா? கிருஷ்ண பரமாத்மாவுடையதான திருவடி பட்ட உடனே அந்த ஓனானானது பழைய சொரூபத்துக்கு, பிராமண சொரூபத்துக்கு திரும்பினாங்களாம். பழைய சொரூபம் வந்துதான் அந்த ஓனானுக்கு. அந்த ஓனா தானே நிருகன்கிற ராஜா. அப்ப வந்து சொன்னா, பெருமாள் உன்னுடைய சரி சாபத்தை தீர்த்துட்டேன். கண்ணன் சொல்றான், உன் சாபத்தை தீர்த்துட்டேன். என்ன காரணம்னால நீ ஓனானால எனக்கு தெரியும். நீ பழையபடி ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணிட்டு க்ஷேமமாறு அப்படின்னானோ. உடனே அவன் கை கூப்பினா பெருமாள் கிருஷ்ணனுடைய திருவடி வாரத்துல விழுந்தான். அபிமான பங்கமாய் வந்து திருவடியில விழுந்து எனக்கு ராஜ்யமே வேண்டாம் கிருஷ்ணா, உன் திருவடி போறோம்னா. அதைத்தான் இங்க ஆண்டாள் சொல்ற. அங்கண் மாஞானத்து அரச அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற் கீழே. பள்ளிக்கட்டிற்கு எப்படி இருக்கலாம்? சங்கம் இரு பார்போல் வந்து தலை பெய்தோம். சங்கம் இரு பார்போல் வந்து தலை பெய்தோம். எல்லாரும் வந்து பெருமாள் திருவடி வாரத்திலிருந்து சரணாகதி பண்ணிக்கிறாளாம், ராஜ்யம் வேண்டான்னு. நம்மாழ்வார் ஒரு கதை சொல்றார். மேல்கோட்டைங்கிற ஒரு க்ஷேத்திரம். மேல்கோட்டையில எல்லாமே ஒரு காலத்துல வந்து ராஜாக்கள் தானே பரிபாலனை பண்ணிட்டு இருந்தா. நம்ம ஸ்ரீரங்கத்திலாம் கூட ராஜாக்கள் தானே பரிபாலனை பண்ணிட்டு இருந்தா. இந்த மேல்கோட்டையில ஒரு ராஜா, அவன் ராஜா பரிபாலனை பண்ணிட்டு இருந்தான். பண்ணிட்டு இருக்கும் பொழுது 7 சத்துருக்கள்னால திடீர்னு ஒரு படையெடுப்பு ராஜ்யத்தெல்லாம் இழந்துட்டான். ராஜ்யத்தை இழந்து சொத்தை இழந்து அவன் வந்து விரட்டப்பட்டான் ராஜ்யத்திலிருந்து. ஆனா அவனுக்கு போக்கட வேற வழி தெரியல. அதே மேற்கோட்டையிலேயே ஒரு இடத்துல இருந்துட்டு இருந்தான். பகல் பூர்த்தியா வெளியில யாருக்கிட்டையும் பட முடியல, ராஜா ஒல்லியோ, அதனால எல்லாம் கண்டுபிடிச்சிருவாளேங்கிறதுக்காக. இரவு போது மட்டும் அவன் சாப்பிடறதுக்கு ஏதாவது, வயிறு பசிக்குமே, சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணுமே, அதனால கரிய உடம்பெல்லாம் பூசிட்டு கையில ஒரு பானையை எடுத்துட்டு இரவு நேரத்துல, அந்த காலத்துல கிராமத்துல லைட் எல்லாம் இருக்காது, அவ ஆத்துல ஒரு சிம்மினி விளக்கோ ஒரு விளக்கு தானே கொளுத்தி வச்சுட்டு இருப்பா. அந்த மாதிரி சமயத்துல போய் ராப்பிச்சை கேட்டு வயிறை வளர்த்துட்டு இருந்தான், சாப்பிட்டு இருந்தான். ஒரு நாள் பானையை எடுத்துட்டு போகும் பொழுது இரவு நேரம் உடம்பெல்லாம் கறி, மூஞ்சி எல்லாம் கறி பூசி விட்டான், அடையாளம் தெரியாதபடிக்கு. அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது கீழே அமாவாசை இருட்டு, கீழே வேற ஒரு கருப்பு நாய் படுத்துட்டு இருக்கு. நாயை பார்க்கல, மறிச்சுட்டான். மறிச்ச உடனே அது விரட்ட ஆரம்பிச்சுடுத்து, அவனை கடிச்சு கொடுத்து கத்த ஆரம்பிச்சா. அவ விளக்கெல்லாம் ஏற்றி பார்க்கறான், என்ன நடந்தது, என்னது, நாய் இதோ இருக்கு, யாரோ அந்நிய மனுஷன் யாரோ உள்ள வந்திருக்கா போல இருக்கு, திருடனோ என்னமோன்னு பார்த்தா. அவனை பார்த்தா யாருன்னு என்ன ஏதுன்னு பார்த்தா ராஜா. அட ராஜா, நம்ம தேசத்து ராஜா. ராஜாவுக்கு இப்படி நிலைமை வந்துடுத்தேன்னு எல்லாரும் சிரிக்கிறாளோ. அதுக்கெல்லாம் ஆழ்வார் சொல்றார், சுவாமி நம்மாழ்வார் அந்த மாதிரிலாம் வரதுக்கு முன்னாடி, அந்த மாதிரிதான் அவமானத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி பெருமாள்கிட்ட பக்தி பண்ணி பெருமாளிடத்துல பெருமாளை சிந்திச்சுன்றது அப்படிங்கிறது. ஒரு நாயகமாய் ஓட உலகுடனாண்டவர், ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருநாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர். கையில இருக்கிற பானையெல்லாம் விழுந்து உடஞ்சி போயிடுத்தான். அதனால இந்த அல்ப சுகத்துக்கு ஆசைப்பட்டு இதை பண்ணிட்டு இருக்காத, பெருநாடு காண. பெருநாடுன்னா வைகுண்டம்.
இம்மையிலே பிச்சைதான் கொள்வர். இப்பயே நம்ம பெருநாட்டுக்கு வேணுங்கிறதான பகவன் நாம சொல்லணும், வேதாத்தியனம் பண்ணணும், அருளிச்செயலை சேவிக்கணும், ஸ்ரீமத் ராமாயணத்தை பாராயணம் பண்ணணும், என்னென்ன முடியுமோ பக்தி காரியங்கள்லாம் பண்ணணுமா. பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதான் கொள்வர், திருநாரணன் தாள் காலம் பெற சிந்தித்து உய்மினோ. திருநாரணன் பேரு, மேற்கோட்டைக்கு பெருமாளுக்கு பேரு திருநாராயணன், செல்லப்பிள்ளைன்னு பேரு, திருநாராயணன் பேரு. திருநாராயணன் தாள் அவனுடைய திருவடி காலம் பெற சிந்தித்து உய்மினோ. நல்ல காலம் பிறக்கணும்னா அவன் திருவடி வாரத்துல சிந்திச்சுண்டு உய்ந்து போங்கோ அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறது. அதனால அவனுக்கு என்ன, நமக்கு என்ன தோன்றா, பெருமாளும் ஆழ்வார் என்ன காமிக்கிறா, எதுவுமே வேண்டாம், பெருமாளுடைய திருவடி வாரத்தை போய் பிடிச்சுக்கோங்கிற. அதனால இங்க சொல்லும் பொழுது மா ஞாலத்து அரசர்கள், அங்கன்மா ஞாலத்து அரசர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அகங்கார மமகாரத்தை விட்டு வங்கமாய் வந்து நின் பள்ளிற்கட்டின் கீழே சங்கம் ஒரு கூட்டமா இருக்கலாம். சங்கம் இது பார்ப்போர் வந்து தலை பெய்தோ, சங்கம் இது பார்ப்போர் வந்து தலை பெய்தோ. அப்பா நீ எப்படி பார்க்கணும் தெரியுமா என்ன? அடுத்த பதத்தில் சொல்ற ஆண்டாள், கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே. நீ என்னது எப்படி பார்க்கணும் தெரியுமா? வந்து தலை பெய்தோம், நாங்க எல்லாரும் ஒரு திருவடி வாரத்தை ஆசைச்சு வந்துட்டோம், நீ எப்படி தெரியுமா என்ன கடாட்சிக்கணும்? கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே. குழந்தைகளுக்கெல்லாம் இந்த விளையாடுற குழந்தைகளுக்கு இல்லையா, ஒரு 1.5 வயசு 2 வயசு குழந்தைகளாம் அருணா கயிறுன்னு ஒன்று கட்டுவா. அருணா கயிறுல பார்த்தீங்கன்னா வெள்ளியிலையோ தங்கத்திலேயோ ஒரு தாமரை மாதிரியே பண்ணியை கட்டுவா. அந்த தாமரையினுடைய வாய் வந்து கொஞ்சம் திறந்துருக்கும், உள்ள வந்து மணி இருக்கும். அந்த அந்த மணி வந்து கீழே விழுந்துடாது, கீழே விழாத அளவுக்கு அந்த வாய் வந்து கொஞ்சம் தான் திறந்துருக்கும், துளி போறோம். அந்த மணி இப்படி ஆடிட்டு இருக்கும், அழகா அசைஞ்சுட்டு இருக்கும். குழந்தை ஒரு குழந்தை வந்து தவழ்ந்துருந்தாலும் நடந்து போனாலும் சத்தம் கேட்கிற மாதிரி, கொலுசு இருக்கும் இல்லையோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் கிங்கிணின்னு பேர். அந்த மாதிரி கிங்கிணி வாய் செய்த தாமரை, கிங்கிணியுடைய வாய் எப்படி இருக்கோ அதே மாதிரி கண்ணா உன்னுடைய கண் இருக்கணும். ஒரே தெரியா அப்படியே கண்ணை திறக்கிறேன்னு நீ பார்த்துட்டீங்கன்னா எங்களால அந்த பார்வையை வந்து ஜீரணிச்சுக்க முடியாது. அதனால நீ என்ன பண்ணணும், கடைக்கண்ணால் பாறையான்னு அன்னைக்கு பாடணும் இல்லையா, கடைக்கண்ணால என்ன கடாட்சிக்கணும், குளிரும்படியா கடாட்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா சிரிச்சிரிதே உன்னுடைய செங்கன்னா செந்தாமரை கண் அர்த்தம். பெருமாளுடைய கண்ணு செந்தாமரை கண், செங்கனிவாய் செய்த தாமரை பூ போலே அப்படின்னு. ராமானுஜர் யாதவ பிரகாசன் அப்படிங்கிற ஒரு மகாத்மா இடத்துல சாஸ்திரங்கள்லாம், சாமானிய சாஸ்திரங்கள்லாம் கத்துட்டு இருந்தார். கத்துட்டே இருக்கும் பொழுது ஆச்சாரியாளுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு தான் கத்துக்கணும் வித்தைய. ராமனையே சொல்லும் பொழுது வசிட்டருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு பாடத்தை கிரகிச்சுட்டார்னு சொல்றது உண்டு. அதனால ஆச்சாரியனுக்கு வந்து சேவை பண்ணிட்டு வித்தியை கிரகிச்சுக்கணும், கைங்கரியம் பண்ணிட்டு. குரு சிஸ்ரூஷையா வித்யா அப்படின்னு சொல்றது, குருவுக்கு சிஸ்ரூஷ பண்ணி வித்தியை கிரகிச்சுக்கணும். அந்த மாதிரி குருவுக்கு வந்து அன்னைக்கு சனிக்கிழமை யாதவ பிரகாசருக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் காய்ச்சி அவருக்கு திருமேனிக்கு சுகமா தேய்ச்சி விட்டுன்னு கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க. அந்த காலத்துல ஆச்சாரியாலாம் பாடம் சொல்லிட்டே இருக்கும் பொழுதே கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கச்சே பாடம் சொல்லிட்டே இருப்பா, நல்ல கதைகள்லாம் சொல்லுவா. நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையில ஸ்ரீமத் திருக்குழந்தையாண்டவன் மகான் எழுந்தருளி இருந்தார். அவர் வந்து யாத்திரை எழுந்தருளும் பொழுது பாதச்சாரியா தான் யாத்திரை எல்லா இடத்துக்கும். ஹாசேது ஹிமாச்சல பரியந்தம் நடந்தே யாத்திரை. அந்த ஆச்சாரியன் ஸ்ரீமத் ஆண்டவனோட பழகினவாள்லாம் சொல்லுவா, ஆச்சாரியன் ஒரு ஊர்ல இருந்து மற்றொரு ஊருக்கு போனாக்க பெருமாள் பகவத் சம்பந்தமான விஷயத்தை தான் பேசிட்டே போவாராம், சொல்லி கொடுத்துட்டே போவாராம். அடியன் குருநாதரே சொல்லியிருக்கார். அதனால ராமாயணத்திலேருந்தோ மகாபாரதத்திலேருந்தோ வர சின்ன சின்ன கதைகள்
ஆழ்வாருடைய பாசுரத்தினுடைய அர்த்தம் அதெல்லாம் அப்படி நல்ல விஷயமா போக்கினேன் போதுன்னு சொல்றாரு இல்லையா ஆழ்வார். தெரித்தெளிது வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது. போது போக்கணும்னா அப்படி போது போக்கணுமா, அப்படி பகவத் விஷயத்தை சொல்லிட்டே போவாராம். அப்படி எல்லாம் இருந்திருக்கா மகான்கள்லாம். அந்த மாதிரி இந்த யாதவ பிரகாசர் சொல்லும் பொழுது சாந்தோக்கிய உபனிஷத்திலிருந்து பெருமாளை பத்தி வர்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். சொல்லும் பொழுது பெருமாளுடைய திருக்கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறது. ஒரு புண்டரீக மேவாட்சினி, புண்டரீக மேவாட்சினி ஒரு பதம் வருது. ஆனா அந்த பதத்தை விபரீதமாக அர்த்தம் பண்றார் யாதவ பிரகாசர். கபி அப்படின்னா சூரியன் ஒரு அர்த்தமா இருக்கு. கபின்னா சூரியன் அர்த்தம் பிரதானமா. கபின்னா குரங்குக்கும் கபின்னு சொல்றது, கபிகின்னு சொல்றோம் இல்லையா. அதனால இவர் அர்த்தத்தை விபரீதமா பண்ணி குரங்குடையதான பிஷ்டபாகத்தை எப்படி சகப்பா இருக்குமோ அந்த மாதிரி பெருமாளுடைய திருக்கண்கள் செக்கச்சவேன்னு இருக்கும்னு அர்த்தம் பண்ணிட்டார். ராமானுஜர் கைங்கரியம் பண்ணிட்டே இருந்தவருக்கு அவர் கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் மல்கிறார். ஆச்சாரியனுடைய யாதவ பிரகாசனுடைய தொடையில விடுறது. சுட சுட அப்படியே வெந்நீர் விட்ட மாதிரி இருக்கு. என்னப்பா என்ன ராமானுஜா, என்ன ஆச்சு உனக்கு? நீ என்ன அழற மாதிரி கண்ணீர் விடுறியா? என்ன அப்படி இருக்கு? இல்ல நீங்க தப்பான அர்த்தத்தை அப்படி சொல்றேன்னு என்னால ஜீரணிச்சுக்க முடியல அப்படிங்கிற ராமானுஜர். ஏன்னா அந்த பதத்துக்கு அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாதுன்னு ராமானுஜர் சொல்றார். என்னோட நீ கெட்டிக்காரனா? யாதவ பிரகாசன் கேட்கிற, நீர் தான் சொல்லுமே அர்த்தம் அப்படின்னார். அப்போ உடனே ராமானுஜர் வினயமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் மனசுல பட்டதை சொல்றேன்னு. கபிகி அப்படின்னா சூரியன் அர்த்தம். தேவரீர் குரங்குன்னு அர்த்தம் பண்ணியிருக்கேள். சூரியன் அர்த்தம். சூரியனுடையதான கிரணமானது சூரியன் எப்படி உதயமாகும் பொழுது சூரியன் எப்படி செக்கச்சவேன்னு இருக்குமோ அத போல பெருமாளுடைய திருக்கண்கள் சூரியன் உதிக்கும் போது இந்த கிரணம் உதிக்கும் பொழுது இந்த தாமரை எப்படி மலர்றதோ அந்த மாதிரி செந்தாமரை போன்றதான திருக்கண்கள் அப்படின்னு அவர் கப்பியாசம் புண்டரீகமேவ அக்ஷினி அப்படிங்கிற பதம். கபி ஆசம் அப்படின்னு அவர் அர்த்தம் எடுத்துக்கிட்டார் யாதவ பிரகாசர். ராமானுஜர் கப்பியாசம் புண்டரீகமேவ அக்ஷினிக்கு சரியான பொருளை சொன்னார். அக்ஷினா கண்ணு, புண்டரீகம் போல தாமரை போன்றதான கண்ணு சூரியன் கிரணம் பட்டு அது கொல்லுன்னு புஷ்பிக்கிறது அப்படின்னு அர்த்தத்தை சொல்லி சொல்றார். அப்படி ஒரு ராமானுஜர் சொன்னாராம். அந்த அர்த்தத்தை சொன்னோன்னா அவளுக்கு பரம சந்தோஷமா போயிடுதான். ஏன்னா பெருமாளுடைய திருக்கணம் பெறப்பட்டது. அதைத்தான் இங்க ஆண்டாள் அனுபவிக்கிறார். செங்கல் சிறு சிறிதே எம்மேல் விடியாவோ. செங்கன் சிரிச்சிருதே. பெருமாளுடைய கண்ணு செந்தாமரை போல செங்கன். கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போல. அந்த கிங்கிணி வாய்ப்பட்டிருக்கிற தாமரை எப்படி இருக்கோ அந்த மாதிரி உன்னுடைய கண்ணு ஒரு தாமரை. அந்த தாமரை நீ கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கணும், வேகமா திறந்து பார்த்துடாதபடிக்கு கொஞ்சம் சிரிச்சிருதே எம்மேல் விடியாவோ அப்படிங்கிற. செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் விடியாவோ. அதுக்கு வியாக்கியானத்தில் எழுதுறா, கோடை ஓடிய பயிருக்கு ஒரு பாட்டம் மழை பெய்தார் போல் அன்றிக்கே. கோடை மழைன்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? மழையே இருக்காது. திடீர்னு இந்த வெயில் காலத்துல ஒரு பெரிய மழை வர மாதிரி இருக்கும். கோடை இடி பயங்கரமா இருக்கும். அந்த இடியோட கூடிய மழை ஒரு பாட்டம் பிடிச்சி அடிச்சு தீத்துரும். மழையே பெய்யாதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். திடீர்னு எங்கேருந்து வரும் தெரியாது, கருமேகம் போட்டு ஒரு பெரிய மழை வந்துடும். பெரிய மின்னல், பெரிய இடி எல்லாம். அந்த மாதிரி தேவனுடைய திருக்கண்களை திறந்துட்டீங்கன்னா கொல்லுன்னு டக்குன்னு திறந்துட்டேன்னா எங்களால ஜீரணிச்சுக்க முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா திறக்கணும். கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கல் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ. செங்கன் சிரிச்சிருதே என் மேல உங்களுடைய கடாட்சம் பண்ணணும்னு கேட்கிறான். அதுக்கு வியாக்கியானத்துல சொல்றா, துளி துளியா என்ன பார்க்கணும்னு சொன்னா பெருமாள் இடத்துல உரையாசிரியர்கள் அனுபவிக்கிறா. நாங்கள் செய்யும் பாவம் உன் கண்களை மூடச் செய்யும், ஆனால் ஆசித ரட்சண கருணை உன் கண்களை திறக்க செய்யும். நாங்க பண்ற பாவத்துக்கு நீ கண்ணை மூடிப்ப,
கண்ணை முடிக்கிற மாதிரி தான் நாங்க அவ்வளவு பாவம் பண்றோம், கண்ணை மூடிக்க செய்யும். ஆனா ஆசித ரட்சணம், தன்னை அண்டினவர்களை காப்பாத்தணுமேங்கிற கருணை இருக்கு பாருங்கோ, அந்த கருணையினால கண்ணை அப்படி மெல்ல தரப்பேன் நீங்க திறக்க செய்யும். உன் தண்டதரத்துவம் கண்களை மூட செய்யும், உன் கருணையோ கண்களை திறக்க செய்யும். பெருமாளுக்கு தண்டதரன்னு ஒரு பேரு. தண்டதரன்னா நம்முடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த தண்டனையை கொடுக்கக்கூடியவன், புண்ணியத்துக்கு தகுந்த பலன், பாவத்துக்கு தகுந்த பலன் கொடுக்கக்கூடியவன் பெருமாள். தண்டதரன்னு ஒரு பேரு பெருமாளுக்கு திருநாமம். கிருபாலுன்னு ஒரு பேர், ரொம்ப கருணை பொழியக்கூடிய கருணை வள்ளல், கருணை குணம் மிக்கவன். காக்குஸ்தன் சொல்றோம் இல்லையா, கருணா காக்குஸ்தன் சொல்றோம் இல்லையா. அதனால ஆற்றாது வந்துன்னடி பணியுமா போலே, காக்கைக்கு அபயம் கொடுத்தார் இல்லையா. காக்க பிராட்டியுடைய திருமேனிய தீண்டினத்துக்கே பெருமாள் வதம் பண்ணிருக்கணும் அந்த காக்கைய. போனா போறது அப்படிங்கிறதுக்காக ஒரு கண்ணை மாத்திரம் எடுத்து சிக்ஷை பண்ணி ஒரு லகு தண்டனையா கொடுத்து உயிரை கொடுத்துட்டான். இருந்துட்டு போட்டும் இல்லையா. அதான் அனுபவிக்கிற சுவாமி தேசிகர். சோகம் தவிர்க்கும் சுருதி பொருள் ஒன்று சொல்லுகின்றோ, சோகம் தவிர்க்கும் சுருதி பொருள் ஒன்று சொல்லுகின்றோ. சோகம் தவிர்க்கும் சுருதி பொருள், சுருதினா வேதம். சோகம் நம்ம சோகம்னா சம்சார சோகம். நம்ம சோகத்தை தவிர்க்கிறதுக்கு ஒரு வேதத்திலேருந்து ஒரு பொருளை சொல்றேங்கிற சுவாமி தேசிகன். சுருதி பொருள் ஒன்று சொல்லுகின்றோம். அது யார் யாரை காப்பாத்துறதா. நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம். நாகம் தனக்கும் தேவர்களுக்கும் ராட்சதர்களுக்கும் நம்ம போல இருக்கக்கூடிய ஜீவகோடிகளுக்கும் சரணடைஞ்சா அவனை சரணடைஞ்சா நமக்கு அந்த அனுகிரகம் கிடைச்சிருமா. அந்த பொருளை சொல்லி சரணடைஞ்சா போதுமா. அவனுடைய திருநாமத்தை ஆகண்டலன் மகனாகிய ஆவடி பெரியதோர். ஆகண்டலன்னா ஜெயந்தனுக்கு ஆகண்டலன்னு பேரு. இந்திரனுக்கு ஆகண்டலன்னு பேரு. இந்திரனுடையதான பிள்ளை ஜெயந்தன், காகாசுரன். ஆகண்டலன் மகனாகிய ஆவலிப்புங்கிறதுக்கு அர்த்தம் கொழுப்புன்னு அர்த்தம். கொழுப்புனால சும்மா இருக்க முடியாம பிராட்டியை தீண்டினான். ஆகண்டலன் மகனாகிய ஆவடி பேரியதோர் காகம் பிழைத்திட கண்ணடிவே செய்த காகுத்தனே சோகம் தவிர்க்கும் பொருள். அந்த கண்ணடிவு செய்தான் இல்லையா அந்த காகுஸ்தன், அந்த ராமனுடைய பெயரை சொல்லுங்கோ, அதுவே சம்சார சோகத்தை போக்கிடும் அப்படிங்கிற சுவாமி தேசிகன். அப்படி எங்கும் கதியிற்று திரீம்லோகான் சம்பதிக்கிறமேன்னு தமேவ சரணம் கதகான ராமன்ட்ட விழுந்து சொல்லியோ. அந்த ஆசிரியர்களுக்கு ரட்சிக்கணும்னு பெருமாளுக்கு திருவுள்ளமா. அதனால ஆசிரிய ரட்சணம் கண்களை திறக்க செய்யும் அப்படின்னார். சரி, இந்த பெருமாளுடைய கண்கள் எப்படி இருக்கணும்னு செங்கல் சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். செங்கல் சிறிதே கண்ணு திறக்கணும்னு முதல்ல சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமா திறந்து கடாட்சிக்கணும்னு சொன்னா ஆண்டாள். எம்மேல் விழியாவோ எப்படி வரணுமா, திங்களும் ஆதித்யனும் எழுந்தால் போல். பெருமாளுக்கு ஒரு கண்ணு திங்களாம். திங்கள்னா சந்திரன் அர்த்தம். ஒரு கண்ணு சூரியனா. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். இதுக்கு சுவாபதேசம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் சுவாபதேசம் பார்த்தோம்னா, மனசுங்கிறத மனசுல மனசுக்கு அதிஷ்டான தேவதை சந்திரன். வேதம் சொல்றது இல்லையா, சந்திரமா மனசோ ஜாதா சக்ஷோ சூரியோ அஜாயதா. மனசுக்கு அதிஷ்டான தேவதை சந்திரன். அதனால மனசுன்னு ஒரு கண்ணு இருக்கான். ஆழ்வாரும் சொல்றார், நெஞ்சி என்னும் உட்கண்ணால் காண உணர்ந்து. ஏதாவது தப்பு பண்ணினான்னா, தப்பு பண்ணிட்டு இல்லைன்னு சாதிச்சாருன்னா, உன் மனசை தொட்டு சொல்லு நீ பண்ணலன்னு அப்படின்னா மனசுல ஒரு கண்ணு இருக்கு. அதனால மனசை தொட்டு சொல்லும்போது அவன் பொய் சொல்ல மாட்டான்னு ஒரு நம்பிக்கை.
உன்னுடைய மனசை நெஞ்சில கை வச்சுட்டு சொல்லு அப்படின்னு சொல்றது இல்லையா? அதனாலதான் அந்த சந்திரன் அதிஷ்டான தேவதை மனசுக்கு அங்க ஒரு கண்ணு இருக்கான். அப்புறம் சக்ஷோ சூரியன் ஒரு கண்ணு, லோகத்துக்கே கண்ணு சூரியன். லோகத்துக்கு கண்ணு எதுன்னா சக்ஷுஷ். சக்ஷுஷ்னா கண்ணு, லோகத்துக்கே கண்ணு சூரியன் தான். அந்த சூரியன் தான் நமக்கு கண்ணுக்கு பிரகாசத்தை கொடுக்கிறது. அதனால ஆதித்யன் ஒரு பெருமாளுக்கு ஒரு மனசுல ஒரு கண்ணு, வெளியில ஆதித்யன் கண்ணு. அதனால நீ உள் மனசுனாலையும் வெளியினாலையும் ரெண்டு கண்கள்னாலையும் இந்த பாரு கடாட்சிக்கிறது ஒரு அர்த்தம். அதைத்தான் சொல்ற ஆண்டாளிங்க. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் போல் அங்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியங்கள் இரண்டும் கொண்டு. அந்த கண்ணு ரெண்டு இருக்கு இல்லையா? அந்த ரெண்டு கண்கள்னாலையும் மனசுனாலையும் உள் மனசுனாலையும் என்ன கடாட்சிக்கணும், வெளியில இருக்கக்கூடிய கண்ணுனாலையும் கடாட்சிக்கணும். தேவனுக்கு ரெண்டு கண்ணும் சந்திர சூரியாள், அதனாலையும் கடாட்சிக்கணும். அங்கனி ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். அந்த மாதிரி நோக்கினா என்ன ஆகும்னா எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் என்பாவாய். எங்கள் மேல இருக்கக்கூடியதான சாபமானது, அந்த சாபமானது நிவர்த்தி ஆயிடும் அப்படிங்கிற. இப்போ பாபம்ங்கிறது வேற, சாபம்ங்கிறது வேற. பாபம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம பண்ணிருக்கிற பாபத்துக்கு எல்லாம் பிராயச்சித்தம் பண்ணா பாபம் போயிடும். சில பாபங்கள் பகவன் நாமா சொல்றதுனாலேயே பாபங்கள் போயிடுறதுங்கிறோம். சில கஷேத்திரத்துக்கு போனா பாபங்கள் மறைஞ்சு போயிடுறதுன்னு சொல்றோம். அது மாதிரி பாபம் வேறு, சாபம் வேறு. சாபம் எப்படி போகும்னா பெருமாளுடைய திவ்ய கடாட்சத்தினாலதான் போகுமா பாபம்ங்கிறது. சாபம்ங்கிறது, பாபம்ங்கிறது தானம் பண்றதுனால பாபம் குறையலாம், குறைஞ்சிரும். பிராயச்சித்தங்கள் பண்ணா குறைஞ்சிரும். சாபம்ங்கிறது பகவானுடைய திவ்யமான கட்டாட்சம் நேர படணும், அப்பதான் சாபம் தீருமா. பிரம்மதேவனுக்கு சதுர்முகன்னு பேர் இல்லையா? நான்முக கடவுள்னு தமிழ்ல சொல்றோம். ஆக்சுவலா அவருக்கு 5 தலை இருந்தது. பிரம்மதேவனுக்கு 5 தலை இருந்தது. 5 தலையில என்ன பண்ண, சிவபெருமான் என்ன பண்ண, ஒரு தலையை கிள்ளிட்டார். பிரம்மாவுடைய தலையை கிள்ளினதுனால பிரம்மகத்தி தோஷம் வந்துடுத்து சிவபெருமானுக்கு. பிரம்மாவுக்கு கோபம் வந்துடுத்து, சாபம் விட்டார். அந்த கிள்ளின தலைய கபாலத்தை, பிரம்ம கபாலத்தை கையை இப்படி உதர்த, பிரம்ம கபாலம் கீழே விழமாட்டேங்குது, கையிலேயே ஒட்டி கொடுத்து. பிரம்மசாபம், பிரம்மசாபம் பிராமண சாபம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அதனால ஒட்டின்னு கொடுத்து. அப்போ இதுக்கு பிராயச்சித்தம் என்ன அப்படின்னு பார்த்தா வியாக்கியானத்தில் அனுபவிக்கிறா. பிரம்மசாபம் தேவரி திருமார்பின் அமிர்ததாரையால் போகும். தேவரின் திருமார்பின், பெருமாளுடையதான திருமார்புல பக்ஷஸ்தல தாயார் இருக்கா இல்லையா? ஸ்ரீபக்ஷம் பக்ஷஸ்தலம் பெருமாளுக்கு மருன்னு சொல்லுவா இல்லையா? அங்க தாயார் எழுந்தொழி இருக்கா. வடிவாயினின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லான். அந்த மருவுல இருக்கக்கூடிய தாயார், பக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயாருடையதான அமிர்ததாரையால் அவ பிச்சை போட்டா அந்த கபாலம் கீழே விழுந்துரும், போகும்னு சொல்லிட்டார். இவரு எல்லா இடத்துக்கும் அலைஞ்சு பார்க்கிறார் சிவபெருமான். எல்லா இடத்துக்கும் போய் பிக்ஷை வாங்கி பார்க்கிறார். இந்த கபாலம், கையில் இருக்கிற கபாலம் கீழே விழல. எந்த இடத்துல போனோம், கஷேத்திரத்துல போனோம்னு விழுந்ததுன்னா திருக்கண்டியூர் அப்படிங்கிற ஒரு திவ்ய தேசம், தஞ்சாவூர் சமீபமா இருக்கு. இந்த பெருமாளுக்கே ஹரசாப விமோச்சன பெருமாள் அப்படின்னு சொல்றது. ஹரன்னா சிவபெருமான் அர்த்தம். ஹரனுடைய சாபத்தை போக்கின பெருமாள் ஹரசாப விமோச்சனன் அப்படின்னு பேர் இந்த பெருமாளுக்கு. அற்புதமான திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய லட்சுமிபதியான எம்பெருமான்கள் வரிசையா தொடுத்து கொடுக்கிற திருமங்கையாழ்வார். அந்த மாதிரி பெருமாள்கிட்ட போய் நம்ம சேவிச்சோம்னா நம்முடைய சாபம் தீரும்னு இந்த பாசுரத்தில் சொல்ற. பிண்டியார் மண்டையேந்தி
பிறர் மனை திரிதந்துண்ணு ஒண்டியான் பிண்டியார் மண்டையேந்தி பிண்டியார் மண்டையேந்தி பிறர் மனை திரிதந்துண்ணு ஒண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர். சாபம் தீர்த்த ஒருவனூர் எங்க இருக்கு அந்த ஊர்னா நிறைய திவ்ய தேசங்களை சொல்றா. அந்த மாதிரி பெருமாள் கருணுடைய சாபத்தை தீர்த்த திவ்ய தேசங்கள் நமக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுத்தினா அங்க போய் சேவிச்சா அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கி போயிடுமா. உலகமே துங்கண்டியூர் அரங்கம் மெய்யமோ கட்சி பேர் மல்ல என்று மண்டினார் உய்யலல்லால் மற்ற யாருக்கு உய்யலாமே. உலகமே துங்கண்டியூர் திருக்கண்டியூர்ங்கிற திவ்ய தேசம் ஹரசாப விமோசன பெருமாள். உலகமே தும்மரங்கமும் நம்ம ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள் ரங்கநாதன் அவரை சேவிச்சாலும் நம்முடைய சாபங்கள் நிவர்த்தி ஆயிடுமா. உலகமே துங்கண்டியூர் உலகமே தும்மரங்கம் உலகமே தும் கட்சி காஞ்சிபுரம் உலகமே தும் பேர் திருப்பேர் திருப்பேர் நகர் அப்ப கொடுத்தான்னு சொல்றது. பெருமாள் ஆச்சரியமாக சயனிச்சுட்டு இருப்பார். அப்ப கொடுத்தான் இல்ல வந்த பக்தால் நம்மளை பார்க்காம போயிட போறாளோ அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணனேன்னு கிருபையினால இப்படி கையை காமிச்சுன்னு இருப்பார். நான் இங்கதான் படுத்துட்டு இருக்கேன் உள்ள வாப்பா அப்படின்னு கை காமிக்கிற மாதிரி இருக்கும். மூலவரை சேவிச்சேன் தான் அப்படி பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கக்கூடிய திவ்யமான திருக்கோலம். அதனால உலகமேத்தும் அரங்கவும் உலகமேத்தும் கட்சி உலகமேத்தும் பேர் உலகமேத்தும் கடல் மல்லை கடல் மல்லைங்கிறதான திவ்யதேசம். மல்ல என்று மண்டினார் உய்யலல்லால் அந்த திவ்யதேசத்துக்கு எல்லாம் போனா நமக்கு வந்து பெருமாள் அவள் கவனிக்காம வேற யாரும் கவனிக்க போறா. உய்வதற்கு வழி அத்தனை பெருமாளுடைய பெருமாடத்துல போய் சரணாகதி பண்ணிக்க வேண்டியதுதான். உய்யலல்லால் மற்ற யாருக்கு உய்யலாமே சொன்னார் இல்லையா. அப்படி வந்து பிரம்மகத்தி பிரம்மனுடைய சாபம் யாருனால போட்டுதுன்னா அந்த ஹரசாப விமோசன பெருமாள் ஹிருதயத்துல தாயார் எழுந்தோடு இருக்காளே அந்த தாயார் பிக்ஷை போட்டாலும் அதனால அந்த அந்த கபாலம் நிறைஞ்சது தானா கபாலம் கீழே விட்டுடுத்தான் சிவபெருமானுக்கு. அதனால நமக்கு பிரம்மகத்தி தோஷம் தீரணும்னா இப்படிப்பட்ட திவ்ய தேசத்துக்கு எல்லாம் போனா பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு காண்கிறார். சரி அடுத்தது பார்ப்போம். துர்வாச சாபம் பிராட்டி கடாட்சத்தாலே போகும் என்றபடி. துர்வாசர் இந்திரன் வந்து அடுத்த கதை அன்னைக்கே சொல்லிட்டே இருந்தாலும் ஒரு தடவை கொஞ்சம் ஞாபகப்படுத்துறதுக்காக கொஞ்சமா சொல்றேன். இந்திரன் வந்து மமத அகங்கார மமக்காரத்தினால யாரையும் மதிக்கல. துர்வாசர் வந்து பெருமாள் பிராட்டி பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுத்தார். அவன் யானை மேல இருந்தான். இந்திரன் தாயாருடைய மாலையை கொண்டு வந்து கொடுத்தார். அதை எடுத்து இந்த மாலையை எடுத்து இறங்கி வந்து வாங்கிட்டு இருக்கலாம், இல்ல கையினால வாங்கிட்டு இருக்கலாம். யானையை விட்டு வாங்கும்படியா பண்ணினா யானை மேல உட்காந்து இருந்தான். யானை தலையில போட்டு இருந்தது, தலையில போட்டுது. யானை தலைமையில போட்டு கொஞ்ச நாளைக்கு வச்சு கீழே போட்டு மேய்ச்சுடுத்து. யானைக்கு என்ன தெரியும்? என்ன தாயாருடைய பிரசாதத்தை எப்படி அலட்சியம் பண்ணியோ துர்வாசனாலே கோபக்காரன் அர்த்தம் இல்லையா. மற்ற விஷயங்களுக்கெல்லாம் அனுகிரகத்தினால அவருக்கு பேரு. துர்வாசருக்கு சாபம் தான், டக்கு டக்குன்னு சாபத்தை கொடுத்துருவாராம். துர்வாசர் என்ன பண்ணார்? புடி சாபத்தை எப்ப நீ உனக்கு இவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்குங்கிற அகங்கார மமக்காரத்தோட இருக்கியோ லக்ஷ்மி கடாட்சமானது உன்னை விட்டு போகட்டும், ஐஸ்வர்யங்கள்லாம் உன்னை விட்டு போகட்டும் அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டார். அவ்வளவுதான். சாபத்தை ரிஷிகள்லாம் கொடுத்துட்டான்னா அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மால அப்படி ஆவாளான்னு கேட்கக்கூடாது. உடனேயே சாபம் உடனே பதிச்சிடும். அடுத்த க்ஷணமே அப்படியே மாறிடுவா. உடனே அதுக்கு என்ன பிராயச்சித்தம்னு கேட்டா, பிராயச்சித்தம் என்ன? தாயாருடைய கடாட்சம் மட்டும்தான் உனக்கு உனக்கு ஐஸ்வர்யங்கள்லாம் மறுபடியும் கூடணும்னு சொல்லிட்டா. அதனாலதான் அமிர்த மதன லீலை இன்னைக்கு அனுபவிச்சோம் இல்லையா. நேற்றுக்கு அனுபவிச்சோம். அந்த கூர்மாவதார பெருமாள் வந்து கூர்மாவதாரமா இருக்க மேல மந்தார மலைய அந்த கூர்மத்துக்கு ஆமைக்கு மேல வச்சுட்டு இருக்கார். மேல ஒருத்தர் கையினால பிடிச்சிட்டு இருக்கார் பெருமாள்.
அத்தனை பேர் மேலேயும் ஆவேசிச்சு பாசுகிங்கிற நாகத்தை கொண்டு கடையிறார். அதுல அமிர்தம் வருது, எல்லாம் அனுபவிச்சோம் இல்லையா? அண்ணல் செய்து அலை கடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ண கண்டவனே விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே ஆண்டாய் உனை காண்பதோர் அருளனுக்கு அருளுதியே வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே. ஆச்சரியமான பெருமாள் திருவிண்ணகரப்பன் திருநாமம், ஒப்புலியப்பன் பெருமாளுக்கு திருநாமம். துளசீவனம்ங்கிற இடத்துல வாசம் பண்ணிட்டு இருக்க, நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்க, கும்பகோணத்துக்கு பக்கத்துல கூடிய திவ்யதேசம். கேட்ட வரங்களை அள்ளித்தரக்கூடிய பெருமாள். அந்த பெருமாள் இடத்துல திருமங்கையாழ்வார் பாசுரம் பண்றார். தேவரீர் தானே அமிர்தத்தை கடைஞ்சீர், அத்தனை அவதாரம் பண்ணிட்டீரே. அண்ணல் செய்து அலை கடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ண கண்டவனே விண்ணவருக்கு அமுதம் கொடுத்தீரே. விண்ணவருக்கு விண்ணவர் அமுதுன நீர் என்ன அமுது சாட்டியிருந்தார். அமிர்தவல்லிங்கிற ஒரு தாயாரை விவாகம் பண்ணிட்டீரே. பெண் அமுதுண்ட எம்பெருமானே ஆண்டாய் உனை காண்பதோ அருளன கருளுதியேல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே. அனுபவிச்சார் இல்லையா? ஆச்சரியமான பெருமாள். அப்படி அமிர்தத்துல வந்த பெருமாள் அமிர்தத்துல வந்து பல வஸ்துக்கள்லாம் வந்ததுன்னு சொன்னேன். அமிர்தம் கிடைக்கும் போது முதல்ல ஆலகால விஷம் வந்தது. அந்த விஷத்தை யாரு சாப்பிட்டாருன்னா சிவபெருமானுக்கு கொடுத்துட்டார். ஏன்னா சிவபெருமானுக்கு ஒன்றும் பண்ணாது. அவர் மங்களத்துக்கெல்லாம் மங்களமானவர். அதனால இந்த விஷத்தை அவர் சாப்பிடுச்சே பார்வதி தேவி தொண்டையில வந்து அப்படி கை வச்சா நின்றுடுத்து நீலகண்டன் அதெல்லாம் சொன்ன அந்த கதையெல்லாம். அதுக்கப்புறம் என்ன வந்ததுன்னா ஆச்சரியமான கௌஸ்துபம்ங்கிறதான ரத்தனம் வந்தது. பெருமாள் சாந்தி விட்டார். அதுலதான் நம்ம எல்லாம் இருந்தவாதான் சேத்தனர்கள்லாம் ஜீவகோடிகள்லாம் கௌஸ்துபமான ரத்தினத்தில் இருக்கக்கூடியவா. ஏதோ பாப புண்ணிய விசேஷத்தினால பிறந்துட்டோம் பூலோகத்துல, மறுபடியும் போய் சேர வேண்டிய இடம் அவருடைய திருமார்பு. அதுல கௌஸ்துபங்கிற ரத்தினத்துக்கு தான் போய் சேரணும் இல்லையா? வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து கல்பக விருட்சம்ங்கிற ஒரு மரம் வருது. அந்த மரத்துக்கு அடியில படுத்துட்டு நம்ம வந்து என்ன நினைச்சாலும் கொடுத்துரும். ஒருத்தருக்கு அந்த கல்பக விருட்சம் மரம்னு தெரியாது. அந்த இடத்துல போய் கீழே போய் படுத்து விட்டாராம். என்ன நினைச்சாலும் கொடுத்துரும் இல்லையா? போய் படுத்து விட்டார் கட்டில போட்டு. படுத்துட்ட உடனே இது ஒரு பெரிய ஒரு குஷான் மெத்தையா இருந்தா பரவாயில்லையே, நன்னா தூங்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. உடனே மெத்த வந்துடுத்து. அப்படியே உட்காந்துக்கிறேன் அமுங்கிறது. அற்புதமான மெத்த இன்னும் நினைச்ச உடனே வந்துடுத்தே. எப்படி அந்த மாதிரி கர்ப்ப வருஷம் தெரியாது அவனுக்கு. வந்துடுத்து. வந்த உடனே சரி வெறுமை இது வந்து படுத்துட்டு நம்ம தூக்க வருமா, ஆகாரமே கிடைக்கலையே, நல்ல ஆகாரம் பஞ்சபக்ஷ பரான்னு கிடைச்சிருச்சுன்னா சாப்பிட்டு படுத்துக்கலாமே நினைச்சான். உடனே கிடுக்கிட்டு தட்டுல ஆகாரம் வந்துடுத்து. அடே ஆகாரம் வந்துடுத்துன்னு கிடுக்கிட்டு சாப்பிட்டான். சாப்பிட்டு உடனே படுத்து போங்க ஆடி அது கொஞ்சம் சொகுசா வேணுங்கன்னு இருந்தா பரவாயில்லையேன்னா உடனே காத்து வீசுறது வேணுங்கிறதுலாம் கிடைக்கிறது. சரி இது நிரந்தரமா இருக்கணுமே நமக்கு. இப்ப இந்த மரத்துல இருக்கிறதுனால கிடைக்கிறதா எப்படி கிடைக்கிறதுன்னு தெரியல. கிடைக்கும் போது வாங்கி வச்சுருவோம். நிறைய நகைகள் ஆபரணங்கள்லாம் காசு பொற்காசு எல்லாம் கிடைச்சா தேவையில்லையேன்னு நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள பொற்காசு பொட்டி பொட்டியா வந்து குவியறது சுத்தி வர இருக்கு. படுத்து கொஞ்சம் கண்ணை அசருவோன்னு பார்த்தா இவ்வளவு பொற்காசு இருக்கு. யாராவது திருடன் வந்து அடிச்சு விட்டு எடுத்துட்டு போயிட்டான்னா என்ன பண்றதுன்னா திடீர்னு வந்தா ஓகி 4 சாத்தினா அத்தனையும் கொண்டு போயிட்டான். நீ எது நினைக்கிறியோ அது நடக்கும் பாருங்க. கல்பக விஷயம் ரங்கநாதர் என்ன நமக்கு வேண்டும்ங்கிறத அவனுக்கு எது வேண்டும் எது வேண்டாம்னு அவனுக்கு தெரியும் இல்லையா? பார்த்துதான் கொடுப்பான். இவனுக்கு எது கொடுக்கணும் எது கொடுக்க கூடாதுன்னு தெரியும். ஒரு அம்மா வாசல்ல போற ஒரு மாம்பழத்தை குழந்தை அழம்பிச்சு கேட்கறது. 7 வயசு குழந்தை மாம்பழம் கொடுமா படுத்துறது வாங்கி தர மாட்டேன்டா. எதுக்கு உனக்கு மாம்பழம் அப்படின்னு தான் கேட்கிறான். ஏன்னா அவனுக்கு 2 நாளா இருமருது சளி இருக்கு, அதனால வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். சரி விளையாட போயிட்டு வரேன்னு பக்கத்து தெருக்கு விளையாட போச்சு. அங்க இந்த மாம்பழக்காரன் வண்டி அங்க தள்ளிட்டு வரான். அங்க அந்த அம்மா பார்த்தா
அந்த அம்மா அவ குழந்தை கேட்டது மாம்பழம் கேட்டது. உடனே இந்த குழந்தை எனக்கும் வாங்கி கொடுங்க மாமி, எனக்கும் மாம்பழம்னா பிடிக்கும்னுது. சரிதான், அந்த அவன் மாமிக்கு என்ன வாங்கி கொடுத்துட்டு போயிட்டா. மறுபடியும் இங்க வந்து மறுபடியும் லொக்கு இனிமேல் ஜுரம் வந்துருத்தோம். பொருத்தியாருடைய அம்மாவுக்கு இந்த குழந்தை மேல நாட்டம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த அம்மாவுக்கு எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறானே, இவனுக்கு உடம்புக்கு சரியில்லை, இது ஒத்துக்காதுன்னு எப்படி நம்முடைய தாய் நினைப்பாளோ அந்த மாதிரி நம்முடைய பகவானம். நீ எது வேணா கேட்கலாம், எது கொடுத்தா உனக்கு உகக்கு இருக்கும், எது கொடுத்தா நல்லதுங்கிறத முடிவு பண்ணக்கூடியவன் பெருமாள். அதனாலதான் பொறுப்பை அவன்கிட்ட ஒப்படைச்சிடணும். அப்பா நீ நல்லதா இருந்தா பண்ணி கொடுப்பா, எது நல்லதோ அதை செய்து கொடுப்பா அப்படின்னு ஒப்படைச்சுட்டீங்கன்னா அவன் நல்லதாவே பண்ணி கொடுப்பான். நினைச்சதெல்லாம் வேணும்னா நம்ம பரிபாலிக்க முடியுமா? அந்த மாதிரி அந்த கல்பக விருட்சம்ங்கிறதான மரம் அதுல இருந்து வந்தது. உச்சை சிரவசுங்கிற ஒரு குதிரை வந்தது, ஐராவதம்ங்கிற ஒரு யானை வந்தது. நிறைய வருது, நிறைய வஸ்துக்கள் வந்தது. ஒவ்வொரு வஸ்துக்களையும் யார் யார் கேட்கிறாளோ கேட்கிறவர்களுக்கு வாரி வழங்குற நம்ம வள்ளல். அப்புறம் பார்த்தா சதுர்புஜியாக தாயார் அவதரிக்கிறார்கள். தாயார் கையில மாலையோட வர, இவன் வந்து நிரபேட்சனான எம்பெருமானுக்கு மாலையை போடுறா அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த அந்த சகஸ்ரதள பத்மாயை நமஹா, சகஸ்ரதளத்தில் இருக்கக்கூடிய பத்மாவதிங்கிற தாயார் கிட்டு அப்படி மேல வராளா, அமிர்தத்துக்கு மேல வராளா தாயார். அந்த தாயார கடாட்சத்தினால இந்த இழந்த ராஜ்யம் இந்த இந்திரனுக்கு எல்லாமே கிடைச்சுதான், தாயார் கடாட்சத்தினாலேயே. அப்படின்னு யார் அனுபவிக்கிறான்னா சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். இழந்த ராஜ்யம் எல்லாத்தையுமே என்ன கிடைச்சதுன்னா தாயார்னால கிடைச்சதுன்னு. ஆலோக்கியத்வாம் அமிர்த சகஜே, அமிர்தத்துக்கு சகோதரியானவளே அப்படின்னு கூப்பிடுறார். ஆலோக்கியத்வாம் அமிர்த சகஜே விஷ்ணுபக்ஷஸ்தலஸ்தாம் சாபாக்ராந்தா சரணமகவன்னே சாபரோதாக சுரேந்திராக லப்த்வா பூயः திரிபுவனமிதம் லக்ஷிதம் त्वत्कटाक्षैः சர்வாகார சிரசமுதயாம் சம்பதம் நிர்விசந்தி. அமிர்த சகஜே, அமிர்தத்தினுடைய சகோதரியே. இந்திரன் வந்து ராஜ்யத்தை இழந்து நின்னான்னா அத்தனை ஐஸ்வர்யமா அவனுக்கு திருப்பி அந்த ராஜ்யம் 3 உலகத்தையும் ஆளக்கூடிய அந்த ஒரு ஆளுகை அப்படிங்கிறதான ஒரு சக்தி பரிபாலனம் பண்றதுக்கு அவனை ராஜாவாக்கி இழந்த வஸ்துக்கள்லாம் கொடுத்தது நீதானே. உன்னை சரணடைஞ்சதுனால கொடுத்த நீ, உன்னுடைய கட்டாட்சத்தினால அவனுடைய சாபம் தீர்ந்தது அப்படின்னு அனுபவிக்கிற சுவாமி தேசிகன். அதனால கௌதமனுடைய இந்த சாபம், துர்வாசனுடைய சாபம் எப்படி போச்சுன்னா பிராட்டியினுடைய கட்டாட்சத்தாலே போகும் என்றபடி அப்படின்னு வியாக்கியானம். அடுத்தது சொல்லும் பொழுது கௌதம சாபம் தேவரீர் அடிப்பொடியால் போகும் என்றபடி அப்படின்னு அனுபவிக்கிறார். கௌதமனுடைய சாபம் அப்படின்னா கௌதம சாபம் எப்படி வந்ததுன்னா ராமன் லக்ஷ்மணால் 2 பேரும் விஸ்வாமித்திரரோட கூட வந்து யாக சம்ரக்ஷணார்த்தம் பண்றார். யாகத்தை பண்ணி கொடுக்கிறார், வேள்வியை முடிச்சு கொடுக்கிறார். விஸ்வாமித்திர பரிபூர்ணமா ஆசீர்வாதம் பண்றார். அப்பதான் ஜனகன் இடத்திலேருந்து ஒரு சேவகன், அங்க இருக்கக்கூடிய ஒரு கிங்கரன் வந்து சுயம்பரத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கறான். குழந்தைகளை வரியான்னு கேட்கிறார். வரைய கொடுத்து நீங்க எப்படி சொன்னாலும் சரின்னு ஆச்சாரியன்ட்ட கை கூப்பிட்டு அழைச்சுன்னு வந்துட்டார். வரக்கூடிய மார்க்கத்துல ஆச்சரியமான ஒரு ஆசிரமம் தெரியறது. ஆசிரமம் பார்த்தா ரொம்ப சாநித்தியம் இருக்கிற மாதிரி தெரியறது. யாருடைய ஆசிரமம் தெரியல, ஆனா ரம்யமா இருக்கு, அற்புதமாக இருக்கு. ராமன் விஸ்வாமித்திரரை பார்த்து கேட்கிறாரு, இந்த ஆசிரமம் யாருடைய ஆசிரமம் அப்படின்னு கேட்கிறார். புராணம் நிர்ஜனம் ரம்யம், புராணம் நிர்ஜனம் ரம்யம் பப்ரச்ச முனி புங்கவம் ஸ்ரீமதாஸ்ரம சங்காசம் கிம் திவிதம் முனிவர்ஜிதம் புராணம் நிர்ஜனம் ரம்யம். புராணம்னா பழைய ஆசிரமா தெரியறதே, ரொம்ப வருஷ காலமா இந்த ஆசிரமம் இருக்கும் போல தோன்றதே. நிர்ஜனம், ஜனங்களையே காணுமே. இப்பதான் ஜனங்கள் இல்லாம போயிட்டோ.
ஏற்கனவே எல்லாரும் பழகிட்டு இருந்தாலோ, ஆசிரமம் நல்லா நடந்துட்டு இருந்ததோ, நிர்ஜனம் ரம்யம், ரம்யமா ரமிக்கும்படியா இருக்கேன். இந்த ஆசிரமம் யாருடைய ஆசிரமம்? பப்ரச்ச முனி புங்கவம். அவர்கிட்ட கேட்கிறார், ஸ்ரீமதாசிரம சங்காசமோ, ஸ்ரீமதாசிரம சங்காசமோ கிஞ்சிதம் முனிவர்ஜிதமோ. யாரு ரிஷிங்க இருந்தா, யாரு என்னன்னு கேட்கிறாரு. உடனே விஸ்வாமித்திரர் பதில் சொல்றார், கந்ததே கதயிஷ்யாமி சுனோ தத்வேன ராகவா, கந்ததே கதயிஷ்யாமி சுனோ தத்வேன ராகவா. ஹந்த அப்படின்னு ஒரு பதம். ஹந்தன்னா ஆச்சரியம், ஹந்தன்னா ஆச்சரியம்னு ஒரு பதம் போடலாம். ஹந்தன்னா கஷ்டம்னு ஒரு அர்த்தம் பண்ணலாம். ரெண்டுத்தையும் இங்க அன்வயப்படுத்துறது. ஹந்த ஆச்சரியம்னா, இந்த ஆசிரமம் இருக்கிறத நான் முதல்லயே ராமனிடத்துல சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேனே, ஆனா எப்படி ராமனே கேட்டான், என்ன ஆச்சரியம், ராமனே எப்படி கேட்டான், ஆச்சரியமா இருக்கே அப்படிங்கிறதுக்கு ஹந்த. என்ன கஷ்டம்னா, அட ஏன்பா ராமா கேட்கிற, அது ஏன்பா பெரிய கஷ்டம், அது ஏன்பா கேட்கிற, எப்படி நான் சொல்றதுன்னு நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாராம். என்ன சொன்னார்னா, பிரம்மாவனுடைய படைப்புல அற்புதமான ஒரு சிருஷ்டி பண்ணினார் அகல்யான்னு. அந்த அகல்ய அற்புதமா ரொம்ப இருக்கிறவாளே ரொம்ப அழகா சிருஷ்டி பண்ணிட்டார். அவர் பொண்ணு மாதிரி வளர்த்துட்டு இருந்தார் அகலிய. அகலிய விவாகம் பண்ண வயசு ஆயிடுத்து. அப்ப ஒரு பீஜ சுருக்க மாதிரி ஒண்ணு சொன்னார். தேவதைகள்லாம் கேட்டா, ரிஷிகள் எல்லாமும் வந்துட்டா. உடனே அப்ப சொன்னார், யார் இந்த லோகத்தை பூர்த்தியா ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு முதல்ல வராளோ அவளுக்கு என் பெண்ணை விவாகம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு இந்திரன் உடனே கிளம்பிட்டான். நான் போய் பிரதட்சணம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு இந்திரன் உடனே கிளம்பிட்டான். அப்ப இவர் என்ன பண்ணார், கௌதமர் அங்க வந்திருந்தார். கௌதமர் என்ன பண்ணார், அவெல்லாம் உடனே போயிட்டு எல்லா லோகத்தையும் பிரதட்சணம் பண்ணது, நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தார். சாஸ்திரப்படியா ஒரு ஒரு சௌரியத்தை அவர் கல்பிச்சுட்டார். அவருக்கு பக்கத்துல, அந்த ஆசிரமத்துக்கு பக்கத்துல ஒரு கோசாலை அவர் வச்சிருக்கார். கோசாலையில அப்பதான் ஒரு பசுமாடு கன்று போகக்கூடிய ஒரு நிலையில இருக்கு. அது முக்கிண்டே இருக்கு, கன்று போடக்கூடிய நிலைமையில இருக்கு. கன்று உடனே கொஞ்ச நாளையில பார்த்தா கன்று போட்டுரும் போல தோன்றது. அந்த ஒரு சமயத்துல ஒரு 3 பிரதட்சணம் பண்ணிட்டாராம் அந்த பசுமாடு கன்றையும், கன்று போடக்கூடிய ஒரு ஸ்திதியில. அந்த மாதிரி பண்ணினா பசுமாட்டிலேயே 14 உலகங்கள் இருக்குன்னு சாஸ்திரம். 33 கோடி தேவர்களும் வாசம் பண்றான்னு சொல்றோம். சர்வலோகமும் அதுல இருக்குன்னா, அந்த கன்று குட்டி போட்டுட்டே இருக்கும் பொழுது ஒரு 3 பிரதட்சணம் பண்ணினா இன்னைக்கும் யார் பண்ணாலும் பரம பாக்கியம், அது எல்லாருக்கும் கிடைக்காது. சாமானிய பசுமாடு கன்றையோடு சேர்ந்து பிரதட்சணம் பண்றது அவ்வளவு பலன். அது கன்று குட்டி போடும் பொழுது பண்ணினா ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி ஒரு 3 பிரதட்சணம் பண்ணிட்டு கிடுகிடுன்னு போயிட்டார் பிரம்மதேவன்ட்ட. நான் உலகத்தை சுத்தி வந்துட்டேன். என்னப்பா அது, இந்திரனே போயிருக்கா, அவள்லாம் போயிருக்கா, ஒருத்தர் வரலையே, நீ மட்டும் முதல்ல எப்படி வந்தீர்னு. நம்ம ஆத்துல கோசாலை இருக்கு, பசுமாடு கன்று போட்டு இருக்கக்கூடிய சமயம் இதை பயன்படுத்தின சாஸ்திரத்துல இடம் இருக்கு அப்படின்னு வாயை திறக்க முடியல. சாஸ்திரம்ங்கிற ஒரு விஷயத்தை சொன்னவொடனே பிரம்மதேவன் வாயை திறக்க முடியல. அகல்யை கௌதமருக்கு விவாகம் பண்ணி வச்சுட்டார். இந்திரன் வந்தா அங்கேருந்து கல்யாணம் எல்லாம் ஆயிடுத்துன்னு கேள்விப்பட்டா ரொம்ப கோபம் வந்துருத்தோம். கோபம் வந்தாலும் அந்த கோபம் அப்படியே என்ன ஆயிடுதுன்னா அப்படியே புடிவாதமா போயிடுது. அகல்யை நான் அடையாம இருக்க மாட்டேன்னு ஒரு சபதம் பண்ணிட்டான். அப்ப அதுக்கு சமயம் காத்துட்டு இருந்தா கௌதமர் வெளியில ஆசிரமத்தை விட்டு வெளியில போச்சு. கௌதமருடைய வேஷத்துல அகலியிட்ட போய் அவர் கௌதமர் நினைச்சுட்டு இருக்கா. ஏதோ ஏமாத்தி அவனுடைய இஷ்டத்தை பூர்த்தி பண்ணிட்டு வந்துட்டான். இதை கௌதமருக்கு தெரிஞ்சு போயிடுது. கௌதமர் பார்த்துட்டார். அப்ப கௌதமர் உடனே இந்திரன் எடுத்தா ஓட்டம் சொரூபத்தோட ஓடி போயிட்டான். அப்ப அந்த அகலிய யாருக்கும் தெரியாதபடி சாம்பல் மூட்டுல ஒரு ஓரமா நீ இருக்க வேண்டியது, யாரும் பார்க்காதபடி இருக்கணும்னு. அப்ப பின்னிட்ட வந்தவாள் என்ன பண்ணா, அவ கல்லா இருந்துட்டா அப்படின்னு பின்னாடி வந்த கவிகள் எல்லாம் சொல்லிட்டா. கல்லா இருந்த பாஷாணமா இருந்தா தெரியாதோ இல்லையோ,
மனுஷ உருவமா இருந்தா தானே தெரியும். அவன் கல்லு போல இருந்துட்டா அப்படிங்கிறத அப்படி கொண்டு வந்துட்டா. அப்புறம் அதுக்கு விமோசனம் என்னன்னு கேட்டா அகல்யா, சுவாமி நான் தெரிஞ்சு பண்ணல, இதுக்கு விமோசனம் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டா. விமோசனம் என்ன? ராமன் அவதரிச்சு வருவான், ராமனுடைய திருவடி வாரம், திருவடி தூள் பட்டு கொடுத்துன்னா உனக்கு சாப விமோசனம் சொல்லிட்டு அவர் அந்த ஆசிரமத்தை விட்டு அவர் கிளம்பிட்டார். இவன் அந்த ஆசிரமத்து வாசல்லையே அப்படியே கல்லாக கிடக்கிறா. கிடந்தாலும் ராம 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 ராமன் ராமநாம அவன் சொல்லிட்டே இருக்கான். ராமன் எப்போ வருவாரோ எப்போ வருவாரோன்னு காத்துட்டு இருக்கான். இந்த விஷயத்தை சொன்ன உடனே சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரான் நினைக்கிறானா, அடேடே அம்மா இங்கதான் இருக்காளா, அம்மா மேல கால் படாம இருக்கணுமே, அம்மா மேல கால் தூசு படாம இருக்கணுமே, தாயார் ஸ்தானமா நினைக்கிறானோ சக்கரவர்த்தி திருமகன். அதனால ஜாக்கிரதையா வரணுமேன்னு நினைக்கிறானோ. அப்படியே நினைச்சுட்டே இருக்கும் பொழுதே ஒரு காத்து வீச சக்கரவர்த்தி திருமகனுடைய திருவடியிலே போய் அந்த காத்து பட்டுட, அந்த காத்து பட்டு ஒரே ஒரு தூசு அப்படி பட்டு அந்த கல் எங்க இருந்ததோ அது மேல பட்டுட கிட்டு 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 அப்படியே வளர்ந்து பழைய சொரூபத்தில் அப்படியே ஆயிட்டான். பழைய அழகு எப்படி இருந்தாலோ, அகல்யா எப்படி இருப்பாளோ என்ன, அகல்யா தாரான்னு சொல்லி அவள்லாம் சுமங்கலிகள்ல விசேஷமா கொண்டாடுறது. பதிவிரதா தர்மம், பதிவிரதைகள்னு சொல்றது, பதிவிரதால அவளுடைய பேர் உண்டு. அதனால அப்படி சாப விமோசனம் ஆயிடுத்தோம்னா அகல்ய கையில அகல்ய நிக்கிறா. அவ சங்கோஜப்படுவான்னு ராமனுக்கு தெரியும். லட்சுமணனை கூட்ட, ராமா லட்சுமணா அம்மாவை சேவிப்பா அப்படின்னார். உடனே இந்த சாப விமோசனம் ஆயிடுச்சுன்னு ஞான திருஷ்டியில தெரிஞ்சுட்டார் கௌதமர். அப்படியே பக்கத்துல நான் தான் அகலியோட ஆத்துக்கார், நான் தான் அகலியோட ஆத்துக்காருங்கிற. பதிவிரத இல்லையாவ, பதிவிரதா ரத்னம். அதனால சில ஆத்துல தாயார் பிரபாவம் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா, அப்ப அவர் ஆத்துக்கார் நான் இவருடைய ஆத்துக்கார் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அந்த மாதிரி இங்க இவன் தபஸ்னால உயர்ந்துட்டா. அதனால அப்படி நின்ன உடனே அவர் அங்கேருந்து நான் தான் கௌதமருடைய ஆத்துக்கார் அப்படின்ன உடனே ராமபிரான் இளைய பெருமாளும் அவளை சேவிக்க. ஏன்னா மனுஷாவதாரத்தினால ரிஷியை சேவிக்க, அந்த ரிஷி அவ 2 பேரும் இவா பெருமாள் அப்படின்னு புரிஞ்சிருந்தவா அவ சேவிக்கிறாளாம். அப்படி பரஸ்பரம் அப்படி ஒருத்தர் சேவிச்சிருந்தா பரமாத்மான்னு அந்த ஞானத்தோட அவர் சேவிக்கிறார். அப்படி இருக்காரு. உடனே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு விஸ்வாமித்திரர். அடேடே இப்படி ஒரு ரிஷிகளை சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சதே, அகல்யுடைய சாப விமோசனம் ஆயிடுத்தே அப்படின்னு நினைச்சுக்கிறார். நினைச்ச உடனே கௌதமர் வந்தார், ராமர் நிற்கிறார், லட்சுமி இளைய பெருமாள் நிற்கிறார். கௌதமர்கிட்ட அவர் சொல்றார் விஸ்வாமித்திரர், அஞ்சன வண்ணத்தான் தன் அடித்துகள் கதுவா முன்னமூ, அஞ்சன வண்ணத்தான் தன் அடித்துகள் கதுவா முன்னமூ, வஞ்சி போல் இடையாள் முன்னை வண்ணத்தளாகி நின்றாள், நெஞ்சினால் பிழைப்பிலாளை நீ அழைத்திடுக என்று கஞ்சமா முனிவன் கூற முனியும் கருத்து கொண்டான். அஞ்சன வண்ணத்தான் பெருமாளுடைய திருமேனி எப்படி இருக்கான், நீலமேக சாமரனா இருக்கானோ. அஞ்சன வண்ணத்தான் தன் அடித்துகள் கதுவா முன்னமூ, அந்த திருவடி துகள் பட்டுதோ படலையோங்கிறார் கம்பநாட்டு ஆழ்வார். அடித்துகள் கதுவா முன்னம், அவன் எப்படி இருக்காளாம், வஞ்சி போல் இடையாள் முன்னை வண்ணத்தள்ளாகி நின்றாள், வஞ்சி போல் இடையாள். அவள் எப்படின்னா எப்படி ஏற்கனவே எவ்வளவு அழகா இருந்தாலும் அந்த மாதிரி மாறிட்டாலும் முன்னை வண்ணத்தளாகி நின்றாள். உடனே விஸ்வாமித்திரர் சொல்ற, இவ மேல தப்பு இல்லப்பா. கௌதமரை பார்த்து சொல்ற, இவ எதுவுமே மனசுனால பிழை இல்ல, மனசுனால அவ எதுவுமே நினைக்கல. நெஞ்சினாள் பிழைப்பிலாளை நீ அழைத்திடுக என்று கஞ்சமா முனிவன் கூற முனியும் கருத்து கொண்டான். கஞ்சமா முனிவன் தான் விஸ்வாமித்திரன் அர்த்தம். விஸ்வாமித்திரர் சொல்ல, அந்த ராமனுக்கு முன்னாடி எப்படி இவ்வளவு கோபமா கௌதமர் விட்டுட்டு போனாரோ அதெல்லாம் மறந்து நெஞ்சினால் பிழைப்பிலாளைன்னு சொன்னதுனால அவள்கிட்ட பிழையில தெரியாம நடந்து கொடுத்தோங்கிறத பரிபூர்ணமா அவளை ஏத்துண்டு புனர் விவாகமா
ராமனுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு கல்யாணம் ஆவா 2 பேருக்கும். பெருமாளுக்கு முன்னாடி சாட்சியா யாருக்கு கிடைக்கும்? அதை பார்க்கிறார். இதெல்லாம் பார்த்துட்டு விஸ்வாமித்திரர் சந்தோஷிக்கிறார். விஸ்வாமித்திரர் கொண்டாடுறாராம். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம், உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ண முழுவதுண்டோ, மைவண்ண தகக்கி போரில் மழை வண்ண தன்னலே, மைவண்ண தரக்கி போரில் மழை வண்ண தன்னலே, உள் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன், கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம். நாமா எப்படிப்பட்டதான ஒரு பாக்கியம் எனக்கு கொடுத்திருக்கேன். உன்னுடைய பராக்கிரமத்தை ஒரு சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கே. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ண. உன்னை எப்படி சொல்றது? மைவண்ண தரக்கி போரில் விஸ்வாமித்திரர் சொல்ற, நீ அந்த அரக்கி கூட அப்படி யுத்தம் பண்ணினியே, அங்க ஒரு பானத்தினால அடிச்சியே. உன்னுடைய கைவண்ணத்தை அந்த தாடகா வதம் பண்றச்சே நான் பார்த்தேன். கைவண்ணம் அங்கு மைவண்ண தரக்கில் போரில். பெருமாளும் மைவண்ணமா தான் இருக்கானா. ஆனா பெருமாளுடைய மைவண்ணம் எல்லாரையும் ஆக்கிரஷிக்கிற மாதிரி இருக்கு. அவளும் மைவண்ணமா தான் இருக்கா. ஆனா அந்த கருப்பு வந்து பயமுறுத்தக்கூடிய கருப்பா இருக்கு. இருட்டு, அந்த பேய் இருட்டுன்னு சொன்னாலே அந்த மாதிரி இருக்கு. ஆனா பெருமாளுடைய கருமையுடையதான நீலமேக சாமரனன் மயில் வந்து அப்படி தோகையை விரிச்சு ஆடுற மாதிரி இருக்கான். அதனால மைவண்ண தரக்கி போரில் மழை வண்ண தன்னலே, உள் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன், கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு அப்படி மோகிச்சு அவ்வளவு அற்புதமா ஸ்தோத்திரம் பண்றாரு விஸ்வாமித்திரர். அப்ப இந்த சாபமானது கௌதமனுடைய சாபம் தேவரீருடைய அடித்துகளால் போகும் என்றபடி, அதே போல எங்களுடைய சாபம் உன்னுடைய திருக்கண் கடாட்சத்தால் அங்கனிரண்டும் கொண்டு நோக்குதியேல் எங்களுடைய சாபம் தீரும் என்றபடி பிரார்த்திக்கிறாளாம். உன்னுடைய கடாட்சத்தினால எங்களுடைய பாவம் தீரும் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை அற்புதமாக பூர்த்தி பண்றா. வரக்கூடிய 10ஆம் தேதி நம்முடைய உபன்யாசம் இல்லை. 10ஆம் தேதி வேற ஒரு நிகழ்ச்சி இருக்கிறதுனால அன்னைக்கு மட்டும் இல்லை. ஏற்கனவே நம்ம முடிவு பண்ணபடி 13ஆம் தேதி பூர்த்தியாருது அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கு. நேற்றுக்கு நாம் அறிவிச்சோம். அது 13ஆம் தேதி இல்லை, 14ஆம் தேதியோட ஆண்டாளுடைய திருக்கல்யாண மகோத்சவத்தோட அன்னைக்கு பூர்த்தி பண்ணிக்கிறோம். அதனால மறுபடியும் அதை இப்போ எல்லாருக்கும் ஞாபகத்துக்காக பிரார்த்திச்சுக்கிறோம். இதுக்காரும் இந்த வைபவத்தை கேட்ட எல்லாருக்கும் சகல க்ஷேமங்களும் ஏற்படணும், அந்யோன்ய பாவம் ஏற்படணும். இந்த அபார்ட்மெண்ட்ல சத்சங்கமானது, பஜனைகள், சத்சங்கள், கதாசிரவணங்கள் எல்லாரையும் நல்லா அமோகமா நடந்து எல்லாம் இருக்கணும்னு பெருமாவுடைய திருவடி வாரத்திலையும் ஆண்டாள் திருவடி வாரத்திலையும் ஆஞ்சநேயனுடைய திருவடி வாரத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிக்கணும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, தின்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹினான்யதः தஸ்மை வேங்கடநாதாய மம நாதாய மங்களம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேன மகீஷாக கோப்ராஹ்மணேभ्यः சுபமஸ்து நித்யம். லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து.